நமது இல்லம் தோறும் இயற்கை வைத்தியர் கல்வி நீக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தினர் கல்வப்பு சிகிச்சை நிறுவனர் திருமதி சத்யா அம்மா அவர்களை நம்ம குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு அந்த 3 நாட்கள் பெண்களின் ஒரு வரம் பகுதி 1 கோவையிலிருந்து. நன்றி அம்மா, ஸ்டார்ட் பண்ணி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பௌர்ணமி நன்னாளில் உங்களை எல்லோரும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நன்னாளில் உங்களுக்கு ஒரு அற்புதமான டாபிக். இது பெண்களுக்கான டாபிக் அப்படின்னாலும் இது குடும்பத்தோட எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த 3 நாட்கள்ன்றது எல்லார் வீட்லேயும் ஒரு பயத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. இந்த 3 நாட்கள் எப்போ வரப்போகுது அப்படின்னு ஆண்களும் பயப்படுறாங்க, பெண்களும் பயப்படுறாங்க. குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே ஒரு தவிப்பு, சொல்ல முடியாத ஒரு பயம். எப்படி இது சமாளிப்பது? யாருமே வெளியில சொல்றது இல்லை, ஆனா இது எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தவிப்புக்கு உண்டான காரணம் என்ன? அதை எப்படி சரி செய்வது? நம்ம முன்னோர்கள் எப்படி இதை சமாளிச்சாங்க? அழகா எப்படி அதை கடந்து வந்தாங்க? இந்த காலகட்டத்திலையும் அடுத்த எதிர்காலத்திலையும் நம்ம குழந்தைங்க அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஒரு வகுப்பு, நாளைக்கு ஒரு வகுப்பு. ஸோ இன்னைக்கு வகுப்புக்கு வந்தவங்க எல்லாருமே நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, ஆம்பளைங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய மாமியார் அல்லது அம்மா, சகோதரி எல்லாரும் சேர்ந்து இந்த நாளைக்கு இந்த சொற்பொழிவை கேட்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சொற்பொழிவை நீங்க உள்வாங்கிட்டு இப்போ அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா இப்போ கூட நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல அவங்கள ஜாயின் பண்ண வைங்க. சும்மா பக்கத்துல உட்காந்து அவங்க கேட்டா போறோம். ஏன்னா இத ஒரு முக்கியமான எதிர்காலத்துல சந்ததியரை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு உறுப்பை பத்தி தான் பேச போறேன். அதுதான் நம்மளுடைய கர்ப்பப்பை, பெண்களுடைய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால சந்ததியர்கள் உருவாக்கக்கூடிய அந்த உறுப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால அந்த உறுப்பை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அந்த உறுப்பை நம்ம எப்படி பத்திரப்படுத்திக்கணும், எதிர்காலத்துல அது பெண்களுக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு உண்டான ஒரு கட்டாயத்துக்கு நம்ம போயிட்டோம். அந்த சந்தர்ப்பம் வந்துருச்சு இப்போ. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னால தான் நான் இதை கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இதை பார்த்துட்டு நானே பயந்து போயிட்டேன். எத்தனையோ பேர் இழந்து நிற்கிறாங்க, அந்த பெண்மையை இழந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இனிமே வரக்கூடாது. நம்மளால இயன்றதை சொல்லுவோம், நம்மளால இயன்றதை செய்வோம் அப்படின்னால தான் இந்த வகுப்புக்கு நான் தயாரானேன். இப்போ அந்த 3 நாட்கள் பெண்களுக்கு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பெண்கள் தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. ஆண்கள் பார்த்து பரிதாபப்படுவாங்க. பெண்ணா பிறந்துட்டியே அப்படின்னு அம்மா சொல்லுவா. அப்புறம் அப்பாவும் அதே தான். அப்பா சொல்ல முடியாமல் உள்ளே போய் நம்ம பொண்ணை பெற்றுட்டோமேன்னு அவங்க அப்பா தவிக்கிறாங்க. ஹஸ்பண்டாக இருந்தால் என்னடா இது இவளுக்கு இந்த 3 நாள் வந்துடுச்சா, நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு அவருடைய புலம்பல். இந்த மாதம் என்ன சண்டையோ தெரியலையே, அவள் என்னென்ன தவிக்க போகிறாளோ. சில பேர் தவிக்க போகிறாளோன்னு நினைக்கிறாங்க, சில பேர் என் தலையில் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்படி பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள். சில பேர் புரிஞ்சுட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் அவ பிரச்சனைன்னு நினச்சி ஒதுக்கிடுறாங்க. அவ பிரச்சனை அவ பார்த்துக்கிட்டோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. சேஃபர் சைடு இருக்கிறவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, இல்லாட்டா அக்கா வீட்டுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த வேதனையை, துன்பத்தை அனுபவிச்சுட்டு திருப்பியும் புகுந்த வீட்டுக்கு வராங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சமாளிக்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே இப்போ நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டா நீ எங்கேயும் ஓட வேண்டாம். வீட்டிலேயே நம்ம இருந்தபடி அழகாக குடும்பத்தோட நம்ம சந்தோஷமாக அந்த 3 நாட்களில் கலக்கலாம். சரி, இப்போ நம்ம இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைய சிம்பிளா சொல்லிடுறேன். என்னென்ன நமக்கு 3 நாள் முன்னாடி வர பிரச்சனையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 நாள் முன்னாடியே அந்த பெண்ணுக்கு என்னென்ன தொந்தரவு வருது, யாராவது ஒருத்தரவு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க.
2 நாளைக்கு முன்னாடியே கால் உளைச்சல் எடுக்கும், குறுக்கு வலிக்க ம். எடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். அது நம்ம வெள்ளப்பட ஆரம்பிக்கிறவங்களுக்கு முன்கூட்டியே கொஞ்சம் வெள்ளப்பட ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. என் பொண்ணுக்கெல்லாம் அப்படிதான் வருது இருக்கு. சரிங்க. அப்புறம் இடுப்பு வலி, சோர்வு, அப்புறம் மனசோர்வு, கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஆஃபீஸ் போறவங்களுக்கு சுத்தமா அதுல கவனம் இருக்காது. தப்பு பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் போனோமா, எவ்வளோ திட்டு வாங்குவாங்க. அந்த சமயத்துல சொல்ல முடியாத வேதனைகள், நிக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியாது. இது சொல்லவும் முடியாது. அதாவது முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாதுன்னுவாங்க. அந்த சிச்சுவேஷன் தான் பெண்களுக்கு அந்த 3 நாட்கள் மட்டும் இல்ல. அதுக்கு முன்னாடி 2, 3 நாள், 1 வாரம் முன்னாடியே சில பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலாம், ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஸோ முக்கியமா வந்து இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாம அந்த நேரத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும் ஆஃபீஸ்ல, அப்புறம் வீட்ல அந்த டைம் செய்ய முடியாது. அப்ப அதுக்கு முன்னாடியே நமக்கு அது பாரம் வந்து அந்த பளு வந்து தாங்கி தாங்கி என்னாகும், நமக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸா உருவாயிடும். அப்போ வந்து இந்த வேலைகள்லாம் நம்ம செய்யணுமா, இந்த அந்த டைம் வந்தா நம்ம என்ன பண்ண போறோம், அந்த திங்கிங்லேயே நமக்கு என்ன ஆச்சு, டிப்ரெஷன் வந்துடும். முன்னாடியே 3 நாள் 4 நாள் முன்னாடியே கோபம் வரும், சோர்வு வரும், இயலாமை இயலாமையை கண்டு நமக்கு வருத்தம் இருக்கும். எப்படி இந்த மாதம் இந்த நம்ம சமையலை பண்ணி குழந்தைங்கள அமுச்சு, இல்லை வீட்டுக்காருக்கு மாமியாருக்கு எல்லாம் செய்யணுமே, எப்படி சமாளிக்க போகிறோம், யார் நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்னு அந்த குமுறல், உள்ளுக்குள்ளே இருக்கிற குமுறல், அது வந்து எங்கேயும் போய் நம்ம அந்த கொட்ட முடியாது. அம்மா அப்பாட்ட அம்மாட்ட கொட்டலாம், இல்லை சகோதரிகிட்ட தான் கொட்ட முடியும். க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராக இருந்தால் கொட்டலாம், அவ்வளோதான். கொட்டுறதோடு சரி, அது ஒன்றும் பண்ண முடியாது. இது இயற்கை, அதை சுமந்து தான் ஆகணும். இப்போ அதை எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம்? இப்போ நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்கோம். முன்னோர்கள், எனக்கு அம்மா இருந்தாங்க, அதுக்கு அவங்க பாட்டி, நம்ம யாராவது ஒருத்தர் அந்த டயத்தில் நம்ம வந்து ஜாஸ்தி பிரச்சனை, வயிற்று வலியெல்லாம் நான் யாருமே கேள்விப்பட்டதே கிடையாது. வயிற்று வலி, அப்புறம் இந்த மெனோபாஸ்ன்ற வார்த்தையே நம்ம என்னுடைய ஜெனரேஷனில் தான் இந்த மெனோபாஸ் வார்த்தையே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் அம்மா காலத்தில் உதிரப்போக்கு எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து எண்டார ஸ்டேஜில் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஆனால் அந்த மனசு ரீதியான பிரச்சனை, அந்த உளைச்சல் அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி ஹெல்த் வைஸ் அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. அந்த லாஸ்ட்டு முடிகிற ஸ்டேஜில் எல்லாருக்குமே அது இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்கவுங்களுடைய ஜீன், அவங்க அம்மாவுடைய பாட்டியுடைய அந்த ஜீன் பிரகாரம் தான் அந்த பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்து எந்த வயசில் முடிஞ்சுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் அது மெனோபாஸ் முடியும். அது மாதிரி தான் எல்லாருக்குமே. இப்போ நம்மளுடைய யாரோ ஒருத்தருடைய ஆடியோ வந்து இதாக இருக்கு, ஃப்ளாஷ் ஆகுது. அன்மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தருக்கு சவுண்டு கிளியரா. பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த குழப்பங்கள், இந்த வேதனைக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி இதை சமாளிச்சாங்க அப்படின்றது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த 3 நாட்களும் முக்கியமாக ஓய்வு எடுப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், அந்த 3 நாட்கள் வந்தால் அவங்க ஓய்வு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கேயும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அப்புறம் யாரோடையும் ரொம்ப, அதாவது வெளியில் போகிறது பழகிறது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுலேயும் கலந்து கொள்ளாமல் அவங்க தனிமையில் தான் இருப்பாங்க. ரொம்ப முன்னாடி வந்து ஒரு ரூமில் தான் இருப்பாங்க, ஒரு ரூமில் தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு அந்த நாள் வந்து முழுமையாக அவங்களுக்குன்னு இருக்கும். அந்த 3 நாட்கள் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க அவங்களோட இருப்பாங்க. ஸோ இது நல்ல விஷயமா தான் இருந்திருக்கு. எத்தனை பேர் வந்து இது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த 3 நாட்கள். ஓகே, எத்தனை பேர் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நல்லதுன்னு நினைக்கிறோம்மா. ஓகே, இப்போ அதுல என்ன நம்ம நல்லதுன்னு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். 60% அபவ்
சரிங்களா? இப்போ எனக்கு 60 இயர்ஸ் ஆகுது. 40 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அவங்க பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க அம்மாக்கு இந்த மாதிரிலாம் 3 நாட்களுக்கு ஓய்வு இருந்ததுன்னு தெரியும். ஆனா 20 வயசு 30 வயசு இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம காலத்துலயும் இப்ப நம்மளே வந்து அந்த 3 நாட்கள் ஓய்வெல்லாம் கிடையாது. அப்ப நம்ம அம்மா எப்படி இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சான்ஸ் இல்லை. சொல்லியிருந்தாதான் உண்டு. இல்லை சினிமாலேயோ எங்கேயோ பார்த்தாதான் உண்டு. அப்போ அந்த 3 நாட்கள் அவங்க செஞ்சது கரெக்டு தான். ஆனா அவங்க அது தெரிஞ்சு செஞ்சாங்களா, எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சு செஞ்சாங்களான்னு பார்த்தா அவங்க தெரிஞ்சே செய்யல. அவங்களுக்கு அவங்க அம்மா பாட்டி, அவங்க கொள்ளு பாட்டி அவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்களும் அது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. எல்லா விஷயமே அப்படிதான். நம்ம முன்னோர்கள் சொன்னது எங்க அம்மா கிட்ட இருந்தும் எனக்கு எங்க மாமியார் சொன்னாலும் சரி நம்ம கேட்டுப்போம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம். இது எதுக்காக அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. நான் கேட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது அவங்க கேட்டா சொல்லுவோம், அவங்களே சொல்லுவாங்க இது இதுக்கு நல்லதுன்னு பொதுவா சொல்லுவாங்க. அது கேட்டுட்டு நம்மளும் சரி நம்ம அம்மாவோ பாட்டியோ சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். அதுக்கு மேல நமக்கு வந்து அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேட்டும் நமக்கு பழக்கம் கிடையாது அந்த மரியாதைன்ற அந்த ஒரு வார்த்தை. அதனால அந்த மாதிரி கேட்டு நோண்டக்கூடாது. கேட்டு நம்மளும் மனசை புண்படுத்தக்கூடாது. நல்லதா இருக்கும், நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம், விட்டுருவோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அதனோட பிளஸ் அண்ட் மைனஸை வந்து இன்னைக்கு விரிவா சொல்ல போறேன். அப்போ நமக்கு தெரியும் ஏன் நம்ம ஃபாலோ இப்போ இந்த ஜெனரேஷன் என் ஜெனரேஷன் ஏன் ஃபாலோ பண்றதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அது நம்ம விட்டுட்டு வேற பாதைக்கு போயிட்டோம். அது எதனால அப்படின்றது பார்க்க போறோம். இப்ப அவங்க வந்து எப்படி இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த 3 நாட்கள் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு உண்டான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அந்த டைம் கம்ப்ளீட் ஓய்வு கொடுத்தாங்க. எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது கிச்சன் ஒர்க் இருக்காது. ஏன் கிச்சன் ஒர்க், ஒவ்வொன்றத்துக்கும் நான் அர்த்தம் சொல்றேன். கிச்சன் ஒர்க்ல ஏன் வந்து அவங்களுக்கு பங்கு கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பே ஃபயரா இருக்கும், நெருப்பு மாதிரி கொதிக்கும். பெண்களுக்கு தெரியும் நம்மளுடைய உடம்பு அந்த டைம் மூலாதார சக்கரா. ஸோ நமக்கு இதை பத்தி தெரியணும்னா சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல வந்து 7 ஆதாரங்கள் இருக்கு. அதுல வந்து முக்கியமான ஆதாரம் அந்த மூலாதாரம் அப்படின்றது நம்மளுடைய முதுகெலும்புடைய பின்னாடி முதுகெலும்புடைய அடிபாகம், முதுகன் தண்டு, அது மொண்டு மாதிரி இருக்கும் ஒரு போன். அந்த இடத்துலதான் மூலாதாரம், அந்த பிறப்புறுப்பு இருக்கக்கூடிய இடம் தான் அந்த மூலாதாரம். ஸோ அந்த மூலாதாரம் நல்லா ஆக்டிவேட் ஆயிடும். அந்த ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு ஹீட், அது ஹீட் ரெட்டா இருக்கும் அந்த கலர். மூலாதார சக்கரா வந்து ரெட் கலர். அது வந்து என்ன அறிகுறி, ஃபயர், நெருப்புடைய அம்சம். அந்த டயத்துல நமக்கு வந்து பயங்கரமா கொதிக்கும் உடம்பு. அதனால வந்து சில பேர் அதனால தான் 3 நாட்கள் குளிக்க கூடாதுன்னு சில பேர் குளிக்க மாட்டாங்க 3 நாளைக்கு. ஏன்னாக்க அந்த டைம் ரொம்ப அக்னி அதிகமா இருக்கும்போது தண்ணி கொட்டினா நல்லதில்லை அப்படின்னால சில பேர் குளிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் குளிப்பாங்க. இப்போ அந்த நமக்கே அந்த உடம்பு நெருப்பா கொதிக்கும் போது நம்ம வந்து அடுப்பு கிட்ட போய் நின்னா என்ன ஆகும் சொல்லுங்க. ஸோ நெருப்பும் என்ன ஆகும், அவ்வளவுதான், பத்திக்கும். இன்னும் அதிகமான வெப்பம் ஏற்படும். ஆமா, அதுதான். அதிகமான வெப்பம் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும், எரிச்சல், உடம்பு எரியிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே அந்த டைம் அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம நெருப்பு கிட்ட போய் நம்ம சமையல் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், கோபமும் எரிச்சலும் அதிகமாகும். நம்மளால செய்ய முடியாது. நமக்கு வந்து மனசு எரிச்சலாயிடும், உடம்பு எரியும், மனசும் குழப்பமாகும், எரிச்சலாகும், இரிட்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி சமைக்கும்போது நம்ம நிம்மதியா சமைக்க முடியாது. கீழே ஏதாவது போடுவோம். நார்மலா நீங்க யாராவது யோசிச்சு பாருங்க, அந்த டயத்துல நம்ம நிம்மதியா சமைச்சிருக்கோமான்னு ஏதாவது தீஞ்சு போயிடும். அந்த டைம் பார்க்காம நம்ம சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த டைம் ஏதாவது தீஞ்சு போகும், மறதி அதிகமா இருக்கும், இரிட்டேட் ஆகும். இன்னைக்கு இது செய்யணுமா, ஏதாவது சிம்பிளா செஞ்சிருக்கலாம், நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா வேற வழி இல்லை, கட்டாயம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும்போது நிறைய தவறு நடக்கும், நிறைய மறதி இருக்கும், அப்புறம் முன்கோபம் அதிகமா இருக்கும், பொறுமை இருக்காது, நிதானம் இருக்காது. இது எல்லா பெண்களுக்கும்
யாருக்குமே இது வந்து இதுவே கிடையாது, விதி வந்து விலக்கே கிடையாது. எல்லாருக்கும் இது பொதுதான். ஏன்னா அந்த நெருப்புன்றது உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற போது பக்கத்துல ஒரு நெருப்பு இருந்தா அப்படிதான் இருக்கும். ஸோ அதனாலதான் முன்னோர்கள் அது வேண்டாம். இது வந்து சயின்ஸ் பிரகாரமே இது வந்து ப்ரூஃபோட நான் சொல்றேன். ஒவ்வொன்றும் நான் சயின்ஸ் பிரகாரம் சொல்ல போறேன். ஸோ இது நெருப்பு, அது நெருப்பு. ரெண்டாவது, ஸோ அதனால கிச்சனை க்ளோஸ் வேண்டான்ட்டாங்க. அப்புறம் அடுத்தது நீங்களே சொல்லுங்க என்னென்ன நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம்னு. அந்த டயத்துல நம்ம ஒரு ரூம்ல போட்டுருவாங்க, ரூம்ல இருங்கன்னு. உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல தான் இருக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து டிவி எல்லாம் கிடையாது. அப்போ புக்ஸு தான் நல்லது. இப்போவுமே புக்ஸு தான் நல்லது. நமக்கு ரிலாக்ஸேஷன் வேணும்னா டிவியோ மொபைலோ ரிலாக்ஸேஷனே கிடையாது. அதனுடைய வைப்ரேஷன் நம்மளை தாக்கி இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் பண்ணுறதுன்னு இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு. ஸோ அதனால நமக்கு பிடிச்ச மியூசிக் கேட்கலாம், நமக்கு பிடிச்ச புக்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பொழுதுபோக்கு ஏதாவது இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்ப்ளீட் ரெஸ்ட் நமக்கு கொடுக்கும்போது மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கும். சந்தோஷமா இருக்கோ அப்படின்னு தெரியாது, மனசு நிம்மதியா இருக்கும். ஓய்வு கிடைக்கிறது இல்லையா, அந்த ஓய்வு அப்படின்ற வார்த்தைய நல்லா அழுத்தம் திருத்தமா நீங்க மனசுக்குள்ள சொல்லுவீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கோம், நம்ம முன்னோர்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷன் போகக்கூடாதுன்னு யாரும், அது ரொம்ப முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபங்க்ஷன் போகலாம், ஆனால் மேடை ஏறி கல்யாணத்துல அந்த இந்த யாகம் நடக்கிற இடத்துல நாங்கெல்லாம் யாகம் பண்ணுவோம், அந்த ஹோமம் பண்ற இடத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்புறம் நம்ம கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி முக்கியமான சாங்கியங்கள்லாம் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு தான் இந்த 7 சக்கரங்கள் பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் மூலாதார சக்கரா வந்து நம்மளுடைய பிறப்புறுப்பு இருக்கக்கூடிய இடம். அது வந்து மண் தத்துவம், பூமியுடைய தத்துவம் அது. அடுத்தது நீர் ஆதாரம், நம்மளுடைய தொப்புள் குடி இருக்கு இல்லையா, அந்த தொப்புள் இருக்கக்கூடிய இடம் தான் நீர் ஆதாரம், சுவாதிஷ்டானம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சுவாதிஷ்டான சக்கரா வந்து ரொம்ப தண்ணி நிறைய குடிக்கும், தாகம் எடுத்துகிட்டே இருக்கும், நல்லா பசி எடுக்கும். பசி எடுத்தாதான் கரெக்டான சிக்னல். உங்களுடைய மூலாதார சக்கரா ஆக்டிவேட்டடாக இருக்குது, நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னா அந்த டயத்தில் நிறைய பசி எடுக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இது ரெண்டும் பண்ணாதான் நீங்கள் நார்மலாக, உங்களுடைய அந்த பீரியட்ஸ் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம், அறிகுறி. அந்த ஃபயர் எலிமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். அடுத்தது சுவாதிஷ்டானத்துக்கு அடுத்தது வந்து நெருப்புன்றது தான் வந்து சோலார் பிளெக்ஸஸ், மேல் வயிறு. அங்கே வந்து நல்ல நெருப்பு அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. சில பேர் நிறைய வாட்டி சாப்பிடுவாங்க, சில பேருக்கு சீக்கிரம் பசி எடுக்கும், அது மாதிரி இருக்கும். அடுத்தது ஹார்ட் சக்கரான்றது மனசு. அந்த மனசு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றா சொல்லித்தர போகிறேன். அடுத்தது த்ரோட் சக்கரா. த்ரோட்டு இது ஆக்ஞா சக்கரா, பூர்வ மத்தி, இது சஹசிராரம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டில், ஸோ இது வந்து ஒரு பெண்ணுடைய ஒரு உடம்பா நினைக்கிறோம். இது பாவிச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? இப்போ இந்த உடம்புல இந்த மூலாதார சக்கரா வழியா நமக்கு வந்து அந்த உதிரப்போக்கு நடக்குது. இப்போ இந்த இதான் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல நமக்கு அடிபட்டு ரத்தம் வருது. இப்போ காலில் கட்டை விரல்ல, ஜென்ஸுக்கோ லேடிஸ்க்கோன்னு வச்சுக்கோங்க, ரத்தம் கொட்டுறது, கட்டை விரல்லேருந்து கொட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஜாலியாக பேசுவீங்களா? யாரா பேச முடியுமா? தண்ணியாட்டம் கொட்டுது, கட்டை விரல்லேருந்து நகம் பிஞ்சு ரத்தம் கொட்டுது, வலியை விடுங்க. ரத்தத்தை பார்த்தா என்ன ஆகும் நமக்கு? போன வெயினி முதல்ல எத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பேச முடியாது நம்மளால, அவ்வளோ இரிட்டேட் ஆகும். அடுத்தது அந்த ரத்தம் கொட்டுறதுனால என்ன ஆகும், உடம்பு வீக் ஆகிடும். அப்போ இந்த சும்மா எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்கிறேன் நான். அப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருந்து கண்டினியூஸாக நமக்கு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது இந்த சக்கரா, ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கு அடுத்தது செகண்ட் சக்கரா. இப்போ இந்த இது எத்தனை % பாதிப்பு இருக்கும்? 100% பாதிப்பு இருக்கும். இந்த சக்கரா எப்படி இருக்கும், ஆக்டிவேட்டட், ஓவர் ஆக்டிவேட் ஆனால் என்ன ஆகும், அது வழியாக அந்த பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த பிளட் லாஸ் என்ன ஆகுது, எதுலேருந்து வருது? அந்த ஸ்பெர்மும் அந்த
எக்கும் சேராத அந்த செல்ஸ் அது வந்து செத்து போயிடுது. அது வந்து யூஸ் இல்லை இனிமே. இறைவன் எப்படி படைச்சிருக்காரு பாருங்க, அது வேஸ்ட்டு. அந்த செல்ஸ் தான் ஈரோடாகி நமக்கு உதிரப்போக்கா வருது. அந்த உதிரப்போக்கு வெளியில வந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? இது கூட நிறைய பேருக்கு தெரியல. அதனாலதான் இதை விவரமா இன்னைக்கு சொல்றேன். அடுத்த சக்கரா. ஸோ இது 100% பாதிப்புல இருக்கும், வீக்கா இருக்கும் இந்த சக்கரா. அது நடந்தாதான் அது வந்து அடுத்த 3 நாளோ 5 நாளோ கழிச்சு இது நார்மலா இருக்க முடியும். இந்த கிளென்சிங் நடக்குது, சுத்திகரிப்பு நடக்குது ஒரு பெண்ணுக்கு. அடுத்தது இந்த சக்கரா இப்போ இது 100% இது ஆக்டிவேட்டடா இருக்கும். இங்க வந்து போயிட்டே இருக்கு, பிளட் ஃப்ளோ போயிட்டே இருக்கு. அடுத்தது அப்ப அந்த டயத்துல இந்த சக்கரா எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த ஆர்கன்ஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? யூட்ரஸ் இருக்கு, இங்க யூட்ரஸ் இருக்கு, இங்கதான் கீழே. அடுத்தது இங்க யூட்ரஸ் இருக்கு, யூரினரி பிளாடர். சில பேருக்கு பாத்தீங்கன்னா யூரின் அடிக்கடி வரும். ஓகேங்களா? அப்ப இதுவுமே பாதிக்கப்பட்டிருக்கும். இது 100% தான், அட்லீஸ்ட் இது 90%ஆவது பாதிப்பு இருக்கும். வயிற்று வலி, அதனால்தான் இங்க அது சுருங்கி யூட்ரஸ் வந்து சுருங்கி பம்பு மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு கொடுக்கும். அது பண்ணும்போது தான் நமக்கு அந்த பிளட் ஃப்ளோ வரும். அந்த சுருக்கம் இல்லைன்னா நமக்கு வராது. அதுக்கு தான் முன்னோர்கள் வந்து குனிஞ்சு துடைக்க சொல்லுவாங்க, அல்லது குனிஞ்சு உங்களுடைய துணியை துவைச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உட்காந்து குத்தி உட்காந்து துவைக்கணும் நம்ம துணியை. அப்பதான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். எது? யூட்ரஸ். கர்ப்பப்பை சுருங்கி விரியும் போதுதான் நமக்கு அந்த பிளட் ஃப்ளோ நார்மலா வரும். அது வரைக்கும் வயிற்று வலி இருக்க தான் செய்யும். அந்த சுருங்கறதுக்காக உண்டான அந்த சுருங்கும் போது தான் அந்த வயிற்று வலிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் அடி வயிற்று எப்படி நம்ம பிடிச்சிண்டு அடி வயிறை பிடிச்சிட்டு குனிஞ்சுருவோம். அந்த முகம் வந்து அந்த முட்டிக்கிட்ட போயிடும். அப்போ அந்த குனிய எதுக்காக அது பண்றதுன்னா, பாடி அது தன்னைத்தானே அது பண்ண வைக்கிறது. அப்பதான் அந்த கர்ப்பப்பை சுருங்கும். அதுக்கு தான் அந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. குனிஞ்சு பெருக்கிறது, குனிஞ்சு துடைக்கிறது, குனிஞ்சு குத்த உட்காந்து பாத்ரூம் போகணும், அதுக்கப்புறம் குத்த உட்காந்து துணி துவைக்கணும், கும்மி துவைக்கணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது தானாவே நமக்கு பிளட் ஃப்ளோ நார்மல் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? அது செகண்ட். இது வந்து செகண்ட் சக்கரா. அதுதான் சுவாதிஷ்டான சக்கரா, நீர் ஆதாரம். அது தொப்புள் இருக்கக்கூடிய இடம். அடுத்தது சோலார் பிளெக்சஸ்ன்றது வந்து மணிப்பூர சக்கரா. அது வந்து நெருப்பினுடைய அம்சம். அதுதான் ஜீரணம். நான் சொன்னேன் இல்லையா, நான் நார்மலா இருக்கிறவங்களுக்கு அந்த மணிப்பூர சக்கரா வந்து நல்லா ஆக்டிவேட்டடா இருக்கும், நிறைய பசி எடுக்கும், நல்ல ஜீரணம் ஆகும், அடிக்கடி பசி எடுக்கும். அது பசி எடுக்கலைன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பீரியட்ஸும் போது பசிக்கலைன்னா உங்களுக்கு ஏதோ மனசுல சோகமோ துக்கமோ ஏதோ ஒன்று இருக்கு. அப்போதான் பசி எடுக்காம இருக்கும். அல்லது உங்களுக்கு ஏதோ டெஃபிஷியன்சி, அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கும், ரத்த சோகை இருக்கலாம். அடுத்தது இந்த ஹார்ட் சக்கரா. ஹார்ட் சக்கரான்றது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த இந்த இது 100% பாதிக்கப்பட்டிருக்கு, இது 90%. அதுக்கு மேல இது எல்லாமே பாதிப்பாயிடும். இந்த பேஸ்மெண்ட் வீக் ஆனா என்ன சொல்லுவாங்க, வடிவேலு சொன்ன மாதிரி, பேஸ்மெண்ட் வீக் ஆனா இது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? அப்போ ஹார்ட் சக்கரா என்ன ஆகும்? மனசும் வருத்தமும் எப்படா ஏக்கத்தோட இருக்கும். எப்படா நமக்கு ஓய்வு கிடைக்கும், கொஞ்ச நேரம் போய் உட்காரலாமா அப்படின்னு துடிக்கும், கை கால்லாம் வலிக்கும். இந்த ஹார்ட் சக்கரா. அடுத்தது த்ரோட்டு. த்ரோட் என்ன ஆகும்? பேச முடியாது, துக்கம், வலி, வேதனை, ஏக்கம், பெண்ணா பிறந்துட்டோமே அப்படின்ற அந்த தவிப்பு எல்லாம் வந்து இங்க துக்கமா அடைச்சிக்கும். நான் சொல்றது எல்லாருக்கும் உண்மையா? யாரோ ஒருத்தராவது சொல்லுங்க, உண்மைதானே? தேங்க்யூ. ஆமாங்கம்மா, உண்மைதாங்கம்மா. தேங்க்யூ. ஸோ ஓகே, இப்போ நம்ம த்ரோட் சக்கரால இந்த துக்கத்தையும் தவிப்போடையும் நம்ம பேசாம அமைதியா எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கோம். அத்தனை வேலையும் செய்யணும். அப்போ என்னாகும்? மூளை என்னாகும்? இந்த 2 இடமும் கீழே இருக்கிற சக்கரா 100% பாதிக்கும் போது
இந்த சக்கரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை வேலை செய்யும் சொல்லுங்க. இந்த இடம் வேலை செய்ய முடியுமா? வேலை செய்யாதுங்க மேடம். அதனாலதான் கோபம் வருது, எரிச்சல் வருது, சண்டை வருது, திங்க் பண்ண முடியாது, நம்மளால சரியாவே சிந்திக்க முடியாது, குழப்பத்துல இருப்போம், தெளிவான சிந்தனையே இருக்காது. அதனாலதான் அந்த எதுக்காக ஒவ்வொன்றா சொல்றேன். இந்த இடத்துல மேல மேல போக இந்த இடத்துல என்ன ஆகும், 20% அவ்வளவுதான் இங்க வேலை செய்யும். 100% மூளை வேலை செய்யற இடத்துல தானாவே குறைஞ்சிரும். குழப்பம்தான் அதிகமா இருக்கும், டென்ஷனா இருக்கும். அந்த டைம் எப்ப பார் டென்ஷனா இருக்கும். இப்போ என் காலத்துல நான் வேலைக்கே போல, எனக்கே அவ்வளோ டென்ஷன் இருந்தது. அப்போ வேலைக்கு போறவங்க அந்த ஸ்திதியை நினைச்சு பாருங்க. வீட்டுல பேக் பண்ணணும், குழந்தைங்களுக்கு பேக் பண்ணணும், வீட்டுக்காருக்கு பேக் பண்ணணும், மாமியாருக்கு வேண்டியது செஞ்சு கொடுக்கணும், இல்ல உங்களுக்கு வேண்டிய பேக் பண்ணிட்டு நீங்க பஸ்லயோ டிராஃபிக்லயோ போயிட்டு ஆஃபீஸில் போய் வேலையை செஞ்சுட்டு நடுவில் ஃபோன் கால் வரும், வீட்டிலேருந்து ஃபோன் கால் வரும். யார் நம்ம ரோபோவா? நம்மளை ரோபோ ஆக்கின்னு இருக்கோம். கடைசியில் அந்த ரோபோ எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தினுடைய தாக்கம் செகண்ட் ஹார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லுவாங்க, அந்த காஃப் மசில் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு செகண்ட் ஹார்ட்ன்றது யூட்ரஸ் தான். நம்ம ஜஸ்ட் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப துக்கமா இருக்கும்போது உங்களுக்கு போஸ்ட்போன் ஆகும். ரொம்ப துக்கமா இருக்கும்போது நிறைய போஸ்ட்போன் ஆகும். சில பேர் திடீர்னு ஷாக் ஆயிட்டாங்கன்னா, ஏதாவது நியூஸ் வந்தா அதிர்ச்சியில உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் போஸ்ட்போன் ஆகும். ஸோ நம்மளோட உணர்ச்சிகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூட்ரஸும் ரியாக்ட் பண்ணும். நீங்க அதை நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அது எல்லா பெண்களுக்கும் தெரியும். நம்ம இன்னைக்கு புதுசா ஒன்றும் சொல்லலை. இது எல்லாமே உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறதுக்கு தான். உங்களை கடந்து தான் வந்திருக்கேன். உங்க வயசெல்லாம் கடந்து என் வயசுல இருக்கிறவங்களும் இதுல நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னாக்க, இப்ப இவ்வளோ விஷயம் சொல்லி இந்த இடத்துல வரும்போது நமக்கு சிந்தனையே இல்லாத போது நம்ம எப்படி போய் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்கோம்? அப்ப அந்த எல்லா எனர்ஜியும், அதாவது நம்ம 55 வயசு, எங்க அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுல தான் அந்த காலத்துல வந்து மெனோபாஸ், 60 வயசுல தான் முடியும். நீ கேட்டு பாருங்க உங்க முன்னோர்களை. 60ல இருந்தது, அப்புறம் 50க்கு வந்துருச்சு, 10 வயசு முன்னாடி வந்துருச்சு. இப்போ 45லயே நிறைய பேருக்கு முடிஞ்சு போயிடுறது. 45ன்னு விடுங்க, 40 இயர்ஸ்லயே யூட்ரஸே காணாம போயிடுறது. அப்புறம் எங்க மெனோபாஸ் இருக்க போறது? அப்படிதான் இருக்கு நிலைமை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்ப மேடம் இவ்வளவு சொல்றாங்க, கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் என்ன பண்றது? நான் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? எனக்கும் பிடிக்கும், ஓய்வு எடுக்கணும் தான் நினைக்கிறேன். பட் எப்படி அந்த சுச்சுவேஷன் நான் எப்படி உருவாக்குறது வீட்டுல? இதான் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. அப்போ நம்ம அந்த அவங்க செஞ்சதுல நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்ன்றத பார்ப்போம். அத அவங்க செஞ்சதுல என்ன மிஸ்டேக்னு ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணணும். அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா நல்ல ஓய்வு கொடுத்தாங்க, 3 நாளைக்கு ஓய்வு கொடுத்தாங்க பெண்களுக்கு. அப்புறம் அவங்க வேலையை மட்டும் அவங்க செஞ்சா போறோம், அதுவும் நல்ல விஷயம்தான். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாது, அதுவும் நல்ல விஷயம்தான். டிராவல் பண்ணால் என்ன ஆகும், நம்ம பேடு மாற்ற முடியாது, அசிங்கமாயிடும், நமக்கும் டயர்ட் ஆகும். இதுக்கு எல்லாத்துக்கும் யாருடைய ஹெல்த்துக்காக சொன்னாங்க? நம்ம ஹெல்த்துக்காக தான். அந்த பெண் நல்லா இருந்தாதான் சந்ததியர் உருவாக்க முடியும். அந்த கர்ப்பப்பைன்ற அந்த உயிர் உள்ள அந்த உறுப்பு தான் உயிர் கொடுக்கக்கூடிய உறுப்பு. அப்ப அது உயிருள்ள உறுப்பு தானே. 2 உயிரை கனெக்ட் பண்ற ஒரு உறுப்பு. அம்மாவையும் தாயும் சேயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு தான் அந்த கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பைய நம்ம எப்படி தூக்கி போடுறோம், எப்படி அலட்சியப்படுத்தி இருக்கோம். ஜஸ்ட் நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகான ஒரு நம்ம பட்டு சாரி வாங்கினா சில இடத்துல ரொம்ப அழகான ஒரு கட்டை பேக் கொடுக்குறாங்க, இல்லாட்டா ஒரு ஃபேன்சி பேக் கொடுப்பாங்க. யாரா வராங்க, ஏதாவது கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சு அதை எடுத்து பத்திரப்படுத்தி
பீரோக்குள்ள நம்ம ஒளிச்சு வைக்கிறோம், இல்லை பிடிச்ச விஷயங்கள்லாம் ஒளிச்சு வச்சுக்கிறோம். ஆனால் அந்த கர்ப்பப்பையை டாக்டர் எடுக்கணும்னா யார்கிட்டயும் போய் கேட்கல, ஜஸ்ட் நமக்கு தெரியல அந்த விஷயத்தை பற்றி தூக்கி போட்டுருக்கோம், சரின்னு சொல்லிடுறோம். அது என்ன ஒரு பேப்பர் பேக்கா? எவ்வளோ பெண்கள் அந்த கடந்து வர முடியாம கண்ணீர் மல்க நிறைய பேருக்கு தூக்கி போட்டிருக்காங்க. சில பேர் அதை பற்றின ஒன்றும் மகிமையே தெரியாம அதை நிராகரிச்சிருக்காங்க. என்ன பண்ணாலும் அதுக்கு பாதிப்பு பயங்கரமா இருக்கும். இப்போ அந்த பெண்கள் முன்னோர்கள் பண்ணதுல நல்லது வந்து நம்ம 2 3 பார்த்தோம். ஆனா பண்ண விதம் தான் தப்பு. நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க பண்ணது சரியான விஷயம்தான். ஆனா பண்ண முறை, அது பண்ண விதம் தான் தப்பு. அது அவங்கள வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நபரா மாதிரி ட்ரீட் பண்றது, என்ன அவங்கள வந்து வீட்லேயே ஒரு ஒரு பொருளாட்டம் அவங்கள அந்த ஒதுக்கிறது, எல்லார் எதிர்க்கையும் அதை அசிங்கமா பேசுறது, அவங்கள நிராகரிக்கிறது, அது ஒரு பெரிய, எனக்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது எங்க வீட்டுல 2 3 பேர் ஒரே வீட்டுல இருந்தோம். என்னுடைய நாத்தனார் நானும் ஒரே டைம்ல ஆயிட்டோம்னா அவ்வளவுதான், வீடே 2 ஆயிடும். அவ்வளோ பிரச்சனைகள், எத்தனையோ அசிங்கங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பல பெண் என்னுடைய வயசுல இருக்கக்கூடியவங்களாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிச்சயமா. நிறைய ஆண்களுக்கும் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. எதெல்லாம் தெரியக்கூடாதோ எல்லாமே பகிரங்கமா சொல்லி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. எவ்வளவோ கேவலப்பட்டிருக்கோம். அதெல்லாம் தேவையே இல்லை. இது வந்து அழகா நம்ம நாசுக்கா சொல்லி அந்த பெண்ணை வந்து ஒரு, இந்த பெண்ணுன்றது என்ன, அவ்வளோ ஒரு புண்ணியம். நம்ம வந்து ஒரு சந்ததியர் பிரம்மா, நான் சொல்லுவேன் நீங்க தான் பிரம்மான்னு சொல்லுவேன். ஒரு பிரம்மா என்ன பண்றாரு, படைக்கிறாரு. நம்ம மட்டும் என்ன பண்றோம், நம்ம படைக்கலையா? இன்னிலேருந்து நீங்க உங்களுக்கு சொல்லிக்கங்க, உங்க ஹஸ்பண்டையும் சொல்லுங்க, நம்ம 2 பேரும் தான் பிரம்மா. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் பிரம்மா. பெருமையா இன்னிலேருந்து பேசிக்கங்க. நீங்க உங்களுடைய பதவி உயர்வு நீங்க பண்ணதுதான். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியல. பேரண்ட்ஸ் இல்ல, நம்ம பிரம்மா, நம்ம தான் உருவாக்கி இருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு பாருங்க, ஃபர்டிலிட்டி கிளினிக் போய் பாருங்க, அப்ப நம்ம பிரம்மாவா இல்லையான்னு நமக்கு தெரியும். 10 லட்சம் 15 லட்சம் ஏன் உருவாயிருக்கு இந்த சிச்சுவேஷன்? யார் உருவாக்கினாங்க? நம்ம கிட்டேன்னு போனது தான். ஒத்துக்கலாம், நம்ம நிச்சயமா நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா நம்ம பண்ண தப்பு அடுத்த லெவல்ல அடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தப்புன்னு சொல்றேன், இப்ப அவங்க பண்ண விதம் கேவலப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும், அது ஒரு விகாரமான ஒரு நாட்கள் ஆட்டம். நம்மள சித்தரிக்கப்பட்டு நமக்கு அந்த அசிங்கம் ஏற்பட்டு நமக்கு அத மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அந்த 3 நாள் நம்ம ஒதுங்கினா தானே நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஒதுங்காம இருந்துட்டா பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட குழந்தைங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், சுதந்திரத்தை கொடுத்துட்டோம். அதான் தப்பா போச்சு. நம்ம இதை பத்தி கரெக்டா சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியல. அவங்க ஒண்ணு பண்ணாங்க, அதுக்கு எதிர் விரோதமா நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், இப்பதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம பாட்டியெல்லாம் அப்படி பண்ணாடி, அதெல்லாம் வேணாம், நமக்கெல்லாம் செட் ஆகாது, நீ மாட்ட நீ ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், சுதந்திரன்ற பேர்ல நம்ம கர்ப்பப்பையை நம்ம சீரழிச்சிட்டோம். அந்த எக்ஸ்ட்ரீமும் வேணாம், இந்த எக்ஸ்ட்ரீமும் வேணாம். அதுதான் இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். அவங்க பண்ண நல்லதை நம்ம பக்குவமா ஹேண்டில் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ண போறோம். பண்ணலாமா? ஒத்துக்கிறீங்களா? மேடம் சொல்லுங்க மேடம், ஃபாலோ பண்றோம். இல்ல, நீங்க அதுக்கு நிறைய நல்லது இருக்கு, நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீ கேட்கணும்னா கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயார். நிறைய நல்ல விஷயம் இருக்கு. இப்போ அதுலயே இன்னும் நிறைய விஷயம் எனக்கு சொல்ல வேண்டி இருக்கு. அதாவது ஏன் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டயத்துல நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இடுப்பு வலி, முதுகு வலி, அந்த மாதிரி. அப்புறம் டிராவல் பண்ண முடியாது.
அந்த காலத்துல எப்படி இருந்தது? இப்பவே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் போகணும்னா கார்லயோ பஸ்லயோ எதுலயோ ஒன்று போகணும். அப்ப நமக்கு என்ன ஆகும்? சோர்வாயிடும். அது ஒரு விஷயம். அப்புறம் அனாவசியமான நமக்கு நம்ம உடல் ரீதியான பிரச்சனை, மனசுல தெளிவில்லாத குழப்பங்கள் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போய் அதுல இன்வால்வ் ஆகி நம்மளும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் அவங்கள. அது மட்டும் இல்லாம அந்த டைம் நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கும். ஏன் சொல்லுங்க? அந்த டயத்துல நமக்கு உடம்பு சோர்வா இருக்கும். உடம்பு சோர்வா இருக்கும்போது மனசு கண்டிப்பா சோர்வா தான் இருக்கும். அப்ப நம்மளால தெளிவான சிந்தனைகள் இருக்காது. நான் உங்ககிட்ட சொன்னேன். அது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அந்த டயத்துல நமக்கு அந்த மாதிரி தானே இருக்கு. மேம் சொல்லுங்க. யாரா பேசுறீங்களா? இல்லையா? எஸ் மேம் சொன்னாங்க. சரி சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் யாருக்கும் அவசியம் இல்லை தெரியணும்னு. நம்ம அது ஒரு தீட்டு அந்த வார்த்தைகள் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். நமக்குள்ள அந்த ஓய்வு எடுத்துட்டு எவ்வளோ முடியுமோ நம்ம ஓய்வு எடுக்க போகிறோம். அதுதான் நம்ம செய்கிற முடிவு. சரிங்களா? இப்போ ஏன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண கூடாதுன்றத சொன்னேன். அடுத்தது, இப்போ பூஜைகள்லாம் ஏன் நம்ம கோவில் போகக்கூடாது அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்கும். கோவில் பூஜை இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பாதி வந்து நம்ம ஃபிசிக்கலாக நமக்கு வந்து ஃபிட்னஸ் இருக்காது. கீழே உட்காந்து ஏந்துக்கணும். பூஜைக்கு 1 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அப்புறம் உட்காந்து ஏந்துக்கணும். அந்த பூஜையில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. நமக்கு பீரியட்ஸ் ஏதாவது பட்டுருச்சா அப்படின்னு அந்த கவலையில் இருப்போம். அது கீழே உட்காந்து முக்கி முக்கி எழுந்துக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. அதுக்கப்புறம் நம்ம அந்த கடவுளை நினைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. கடவுள் நமக்குள்ளேயும் இருக்காரு, எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு. தூணிலும் இருக்காரு, துரும்பிலும் இருக்காரு, அந்த கோவில்லையும் இருக்காரு, அந்த கோவில் பூஜாரிக்குள்ளேயும் இருக்காரு, இந்த வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரனுக்குள்ளேயும் இருக்காரு. எல்லா இடத்துலையும் இருக்காரு கடவுள். இறைவன்றது அவர் படைத்த எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்காரு. ஆனா அவங்களுக்குள்ள அந்த ஆன்மாவை உணரணும். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் அதான் வித்தியாசம். நம்ம எதுக்காக வந்தோம்னு நம்ம உணர்றது தான் மனுஷனுடைய வேலை. இறைவனடி சேரணும், அதான் நம்மளுடைய வேலை. அப்ப அந்த பூஜை அப்படின்றது எதுக்காக செய்யறோம்? அந்த இறைவனை நம்ம முழுமையா பக்தி ஸ்ரத்தையோடு செய்யணும். அப்போ பூ பறிச்சுட்டு வரணும், எத்தனை வேலை இருக்கும், பொட்டு வைக்கணும், விளக்கேற்றணும், எல்லாம் பண்ணணும்னா 3 hours 4 hours ஆகும். அப்புறம் நம்ம ஃபிசிக்கல் இன்வால்மெண்ட் இருந்தாலும் நம்மளுடைய மனசு லயிக்காது. நம்ம மனசுல நினைச்சாலே போறோம். அந்த 3 நாட்கள் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்றது தான் தாற்பயம். இப்போ ஒன்றும் இல்லை, உங்க பைக்கோ காரோ நீங்க வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆண்கள் கேட்டுக்கங்க. நீங்க நினைக்கும் போது நீங்க பைக் ஓட்டிட்டே அன்னைக்கு ஃபுல் டே பைக் ஓட்டிட்டே நீங்க சர்வீஸ் பண்ண முடியுமா? அந்த ஆள் என்ன சொல்லுவான் மெக்கானிக், சார் விட்டுட்டு போங்க சார், 3 நாளைக்கு விட்டுட்டு போங்க, வேற ஏதாவது வண்டி யூஸ் பண்ணுங்க, நான் வந்து ரெடி பண்ணிட்டு சொல்றேன். அப்போ ஒரு வாகனத்துக்கே அந்த சர்வீஸ் பண்ணும்போது அது ஓய்வு கொடுத்தாதான் அதை சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு உயிரை நாம் அந்த கர்ப்பப்பையில சுமக்க போறோம். அப்ப அதை எப்படி கிளீனா வச்சுக்கணும்? அந்த கர்ப்பப்பையை ரெடி பண்றோம், மாசம் அதை ரெடி பண்றோம். அதை கிளென்ஸ் பண்ணி சுத்திகரிப்பு நடக்குது, உடம்புல சுத்திகரிப்பு நடக்குது. அப்போ நம்ம எப்படி வச்சுக்கணும் அதை? அந்த 3 நாளும் நம்ம சர்வீஸ் பண்ணணுமா, இல்லை நம்ம அப்படியே ஓடிட்டே சர்வீஸ் பண்றதா? உட்காந்து சர்வீஸ் பண்ணுவீங்களா இல்லை ஓடிட்டே பண்ணுவீங்களா? அப்போ வண்டியோட கேவலமா நம்ம உயிருள்ள ஒரு ஜீவன்? ஒரு ஸ்கூட்டருக்கோ காருக்கோ இந்த கதினா அப்ப நமக்கு என்ன கதி? ஓய்வு தேவையா இல்லையா? சொல்லுங்க. அப்ப என்ன சொல்லுவாரு? கட்டாயம் தேவைங்கம்மா. ஆமா. அப்போ
சர்வீஸே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இது எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம். பைக்கோ காரோ சர்வீஸே பண்ணலன்னா 2 வருஷம் 3 சார் என்ன சார் முன்னெல்லாம் கொடுப்பீங்க, இப்போ பாருங்க வண்டி பழசாயிடுச்சு, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு, தூக்கி போட்டு வேற ஏதாவது வாங்கணும் சார், அவ்வளோதான். சத்யாம்மா, ஆ ஒவ்வொரு கனவு மரம் அடி வாங்க போறாங்க இன்னைக்கு நீங்க சொல்றத வச்சு. உண்மையை தானே சொல்றேன். அவங்களுடைய அவங்களுடைய வைஃப் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். சந்ததியரை உருவாக்க போகும் பெண்களை பத்தி தான் பேசுறேன். அவங்க வீட்டு பெண்கள் சந்ததியை உருவாக்கணுமா வேணாமா? இது பொதுவான ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது, அவங்கள பத்தி நான் சொல்லல. அவங்களுக்கு தெரியாதனாலதான் அவங்க ஓய்வு கொடுக்காம இருக்காங்க. இப்ப அதுக்காக தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். எதுக்காக ஓய்வு தேவை அப்படின்றது தான் இப்ப சொல்ல வரேன். கரெக்டு தானே சார்? சொல்லுங்க. ஓய்வு தேவைன்னா முழுமையா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த காலத்து மாதிரி ஓய்வு எடுக்க முடியாது. ஆனா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்மளே நிறைய வேலையை இழுத்து போட்டுப்போம், அது செய்யலாம் இது செய்யலாம். அந்த டைம் செய்யாதீங்க. முன்னாடியே இப்போ 4 நாள் முன்னாடியே உங்களுக்கு வரப்போறதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த டயத்துக்கு ஏதாவது ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை பத்தி ஆண்கள் தெரிஞ்சா அவங்க அனுசரிச்சு போவாங்க, அவ்வளவுதான். அதுக்காக கம்ப்ளீட்டா ஹாயா படுத்துட்டு என் கணவரை செய்ய சொல்லுங்க, மாமியாரை செய்ய சொல்லுங்க அப்படி நான் சொல்லலை. நான் எனக்கு அப்படிதான் செஞ்சுட்டேன். நான் ஸ்ட்ரைக் பண்ணேன். எனக்கு மெனோபாஸ் எனக்கு எப்படி கதை ஆரம்பிச்சதுன்னா, உண்மையான கதை தான் சொல்றேன். இந்த கிளாஸுக்கு காரணக்கர்த்தா 10 வருஷம் முன்னாடி. அப்ப எனக்கு மெனோபாஸ் போது ரொம்ப பிரச்சனை ஆயிடுத்து. எனக்கு ரெண்டுமே ஆண் குழந்தைகள், ஒருத்த காலேஜ் ஒருத்த ஸ்கூல் போறான், என் கணவர் ஆஃபீஸ் போறாரு. அப்போ நான் வந்து டாக்டர் சொல்றாரு ரெஸ்ட் எடுத்தாதான் உங்களுக்கு சரியாகும்னு. இங்க நான் வந்து 3 நாள் ஓய்வு எடுக்காம பண்ணிட்டு இருந்த அந்த ஷெட்யூல் அந்த மாதிரி ஸ்டைல்ல தான் போயிட்டு இருந்தது. அப்போ நான் டிசைட் பண்ணேன், இன்னும் இது சரிப்படாது, இனிமே நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாகும். ஏன்னா ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு தான் கொடுக்கணும். மாத்திரையை சாப்பிட்டு ஓடுறது ரெஸ்ட்டு கிடையாது. அப்போது நான் முடிவு பண்ணேன், ஸ்ட்ரைக் பண்ணேன். உண்மையை சொல்கிறேன், நான் ஸ்ட்ரைக் பண்ணேன். என்னால் பண்ண முடியாது, எனக்கு ஓய்வு தேவை. அப்போ தான் என் கர்ப்பப்பை காப்பாற்றப்படும். நான் என் கர்ப்பப்பையை இழக்க இஷ்டம் இல்லை, அது நல்லதும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது, இருக்கும். அப்புறம் அடுத்த மாதம் நீங்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாரையும் வீட்டுக்காரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணி 3ஆவது மாதம்தான் எனக்கு அதுக்கு உண்டான சுச்சுவேஷன் உருவாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க, அனுசரித்து போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 நாட்கள் நான் கொஞ்சம் ஸ்லோவாக எனக்கு ரிகவர் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு கர்ப்பப்பை என்கிட்ட இருக்கு, அதான் ஹாப்பி நியூஸ். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் கடந்து வந்த அப்புறம் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சும்மா இது வந்து ஒரு யாரும் ஆண்களையோ பெண்களையோ யாரையுமே நான் மனசு நோக்கும்படி நான் பேசணும்னு நினைக்கல. இதுதான் சுச்சுவேஷன். இப்போ எனக்கு காப்பாற்றப்பட்டதுன்னா அவங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. உங்கள் ஒய்ஃபோட கர்ப்பப்பை காப்பாற்றப்படணும்னா நீங்கள் தான் தயாராகணும். இல்லை பரவாயில்ல சரி ஆப்ரேஷன் பண்ணால் என்னென்ன பாதிப்புன்னு சொல்கிறேன், அப்போ வேணால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய நாத்தனார் கூட ஆயிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் சில பேர் போடுறதில்லை. நிறைய பேர் வந்து அதை மறந்துடுறாங்க, தவறிடுறாங்க. சில பேர் வாங்கன்னு சொன்னால் இவங்க போகிறது இல்லை, ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் எதுக்குன்னு போட்டுக்கிறது இல்லை. சில பேர் போடுறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் உடம்புக்குள்ள உருவாகும், உடம்பு வீங்கிடும். அது மட்டும் இல்லை, அந்த ஹார்மோன்ஸ் இல்லாததுனால அந்த சுரபிகள் சரியா உள்ள இல்லைன்னா நிறைய பாகங்கள் வந்து பாதிக்கப்படும். அதுல முட்டி வலின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அப்போ வந்து அந்த முட்டி வலி வந்ததுன்னா நிச்சயமா அது சரியாகாது. ஏன்னா அந்த ஹார்மோனுக்கு உண்டான அந்த இல்லாததுனால ஒரு பாதிப்பு தான் அது. நிறைய பெண்கள் அந்த முட்டி வலியில் அவஸ்தைப்பட்டு முட்டி ஆப்ரேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. முட்டி ஆப்ரேஷன் பண்ணாலும் நார்மலாக நடக்க முடியாது. இப்போ எவ்வளோ லட்சம் தெரியல, 15 லட்சம் நினைக்கிறேன், 8 லட்சம் ஒரு முட்டின்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் போட்டு பாருங்கள் கணக்கு. நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சது பூரா இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி 8 8 16 லட்சம்.
அது கொடுத்தாலும் உங்கள் முட்டியை சரியான பழைய முட்டியாக வராது. அதுவும் 6 மாதம் இந்த முட்டிக்கு, 6 மாதம் அந்த முட்டிக்கு, 1 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பெட் ரெஸ்ட்டு. ஒன்றுமே யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணாலே உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கிட்டத்தட்ட உங்களால் நிறைய விஷயம் செய்ய முடியாது. கர்ப்பப்பை ஆப்ரேஷனுக்கே எக்கச்சக்கமாக வாங்குறாங்க. அப்புறம் முட்டி ஆப்ரேஷன் வேறு. இத்தனையும் நீங்கள் சம்பாதிச்சு மொத்தத்தையும் இதையும் இழந்து, முட்டியும் இழந்து, இந்த யூட்ரஸையும் இழந்து, பெண்மையும் இழந்துருவீங்க. ஒரு பெண்ணுக்கு அந்த கர்ப்பப்பை தான் பெண்ணின் அடையாளம். கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் மாறிடும். அந்த பெண்ணுடைய ஹார்மோன் உங்களுக்கு சுரக்கலைன்னா அந்த பெண்ணின் அழகு உங்களுக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேஸ் மாறிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த பெண்ணுடைய ஹார்மோன் சுரக்காம ஆண்களுடைய ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். யாருக்கெல்லாம் அது தெரியும்? யாருக்கெல்லாம் அது தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்குமே பெண்ணின் ஹார்மோன்ஸும் ஆணின் ஹார்மோன்ஸும் சுரக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பளைங்களுக்கும் பெண்ணின் ஹார்மோன் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். நமக்கு ஆணுடைய ஹார்மோன் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு ஆணுடைய ஹார்மோன் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு மெனோபாஸ் மாதிரி அவங்களுக்கும் இருக்குது. அந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு பெண்ணுடைய ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு இது தெரியும் சொல்லுங்கள்? தெரியாது. இப்போது அதனால தான் ரிட்டையர் ஆன ஸ்டேஜ் வரும்பொழுது ஆண்கள் சாஃப்ட் ஆகிடுவாங்க. ரிட்டையர் ஆனதுனால இல்லை, ரிட்டையர்மெண்ட் எந்த ஸ்டேஜில் வருது? 58, 60 வரும். அந்த 60 வந்த அப்புறம் அவங்களுக்கு ஆண்களுடைய ஹார்மோன் கம்மியாயிடும், பெண்களுடைய ஹார்மோன் அதிகமாகிடும். அப்போ அவங்க பெண்மை தன்மை அதிகமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய கணவர்கிட்ட சாஃப்ட்னஸ் தெரியும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவர் இப்போ சம்பாதிக்கிறது இல்லை, அதனால நம்மக்கிட்ட தழிஞ்சு வர்றாருன்னு. இல்லவே இல்லை, இது ஹார்மோனுடைய விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த பீரியட்ஸ் நின்னோடனே ஆண்மை தன்மை வந்துடும். இந்த லைட்டாக அப்படியே வரும். சில பேருக்கு கூட கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு அந்த முடி வரும். சில பேருக்கு மீசை கூட வரும். அதாவது அந்த ஹார்மோன், மென் ஹார்மோன் வந்துடும். எல்லாருக்குமே இது இது ஒன்றும் புதுசு இல்லை, நமக்கு தெரியல, அவ்வளோதான். அப்போது அந்த டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அது வரைக்கும் அவங்க ரொம்ப சாஃப்டாக வீட்டுக்காரர்கிட்ட சரிங்க சரிங்கன்னு சொன்னவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பீரியட்ஸ் முடிஞ்சப்புறம், மெனோபாஸ்க்கு அப்புறம் இவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்க சாஃப்ட் ஆகிடுவாங்க. இது மேஜராக நடக்கக்கூடிய விஷயம். இந்த ஹார்மோன் நார்மலாக இருக்கிறவங்க பற்றி தான் சொல்கிறேன். இது அப்நார்மல் கிடையாது, நார்மலாக நடக்கிற விஷயம். டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் என்ன, நார்மல் லைஃப்பில் நடக்கிற விஷயம். இப்போ இதுதான் எல்லாமே தலைகீழாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால, ஆஃபீஸில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சுமந்ததுனால அந்த கர்ப்பப்பையும் சுமையை தாங்கி ஓவர் ப்ளீடிங், 30 வயசு 35 வயசுலேயே ஓவர் ப்ளீடிங், அல்லது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸு, பீரியட்ஸே ஆறுதில்லை, ஒபிசிட்டி, அந்த குனிஞ்சு 2 விஷயம் நான் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று நம்ம சாப்பிட்ற உணவுனால சில மாற்றங்கள். அதாவது அறுசுவை இருக்கு இல்லையா, அதில் இனிப்பு, புளிப்பு, உப்பு, இது 3 எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த கசப்பும் துவப்பும் பெண்களுக்கு அவசியம் தேவை. 8 வயசுலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த கசப்பும் துவப்பும், கடுக்கா பொடி 100% 8 வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிட்டிகை கடுக்கா பொடி தேனில் குழச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்லபடியாக கர்ப்பப்பை இயங்கும், நல்ல மாற்றங்கள் வரும் அவளுடைய உடம்புல. இந்த கசப்பு அப்படின்றது நம்ம உடம்புக்கு இல்லை, நாக்குக்கு இல்லை, நம்மளுடைய கேரக்டர்லேயும் மாற்றத்தை கொண்டு வரும். இது எத்தனை பேருக்கு தெரியும்?
சொல்லுங்க. தெரியும்னா தெரியும் சொல்லுங்க. ஸோ கசப்பும் துவப்பும் நம்ம உடம்புல அந்த அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் தன்மையை உருவாக்கும். நம்ம தித்திப்பு ஏன் சாப்பிட சொல்றாங்க தெரியுமா? நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா, பண்டிகை காலத்துல ஏன் தித்திப்பு சேர்க்க சொல்றாங்க? அந்த தித்திப்பு சாப்பிடும் பொழுது மூளை வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு தான் அந்த தித்திப்பு சாப்பிட சொல்றாங்க. அடிக்கடி நம்ம ஹாப்பியா இருக்கணும்னால தான் இந்துஸ்ல வந்து அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, பண்டிகைகள் அதிகமா இருக்கு. அந்த மாசம் அந்த ஒரு மார்ச் மாசம் பிப்ரவரியோ என்னமோ தான் நமக்கு ஒன்றும் கிடையாது. மாசி மாசத்துலேருந்து ஆரம்பிச்சுன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு பண்டிகைகள் கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு. ஆனி மாசம், ஆடி மாசம் பாருங்க, ஏதாவது ஒரு பாயசம் வைக்க சொல்லுவாங்க. அந்த பாயசம்ன்றது கடவுளுக்கு மட்டும் இல்ல, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு. அந்த சந்தோஷமான அந்த சம்பவத்தை ஷேர் பண்ணணும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம மூளையில ரிலாக்ஸ் பண்ணி நமக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். இந்த நாக்குல தித்திப்பு போக போக பிரெயின் ரிலாக்ஸ் ஆகும். கசப்பு சாப்பிடும்போது பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், நல்லா சிந்திக்கும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அக்செப்டன்ஸ், நமக்கு சிந்திக்கும் திறனை, நமக்கு ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அந்த ஈகோ ஸ்லாஷ் ஆகும் கசப்பு சாப்பிடும் பொழுது. அதே மாதிரி துன்பத்தை தாங்கிக்கூடிய சக்தி நமக்கு உருவாகும். அதுதான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கடுக்காப்பொடி நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கடுக்காப்பொடி சாப்பிடும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அந்த விரக்தி, அந்த துன்பம், அந்த இதெல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும். துவர்ப்பு, கசப்பு. அந்த துவர்ப்பும் கசப்பும் உள்ள போச்சுன்னா வயிற்றுல கிளீனிங் பண்ணும். அப்போ நம்ம மெயினாக என்ன சொல்லுவாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி, நம்ம நார்மலாக இருக்கும், நம்ம வேப்பிலை கொடுப்பாங்க. எத்தனை பேர் நீங்கள் வேப்பிலை சாப்பிட்ருக்கீங்க? அந்த 5ஆம் நாள் சாப்பிட்டதில்லை. நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். 5ஆம் நாள் வந்து வேப்பிலை கொடுப்பாங்க, வேப்பிலை கொழுந்து. அப்போ தான் வந்து அந்த கர்ப்பப்பையில், அப்போ தான் அது வந்து என்ன ஆகும், க்ளோஸ் ஆக போகிற சமயத்தில் அது கொடுக்கும்பொழுது அது போய் கிருமி நாசினி, அது வந்து உள்ளே போய் யூட்ரஸை கிளென்ஸ் பண்ணும். அதே மாதிரி எத்தனை பேருக்கு இந்த குளிச்சுட்டு 4th டே குளிச்சுட்டு பாத்ரூம் வெளியில் வரத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் அரிசியும் கல்லுப்பும் கொடுப்போம். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? இல்லை. ஸோ எங்களுக்கு இந்த வழக்கம் உண்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சயின்டிஃபிக் தான். அதாவது அந்த குளிச்சுட்டு அந்த பெண்ணு 3 நாளும் அந்த கணவரோடு இருக்காமல் தனியாக படுக்கணும், கணவரை தொடக்கூடாது, அந்த மாதிரி தான். அதுவும் ஒரு தத்துவம் இருக்கு, சொல்கிறேன். ஸோ இதில் எத்தனை பேருக்கு அக்செப்டன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் பெண்மைக்கு உண்டான நல்ல விஷயங்கள் தான். அந்த கணவரையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த விஷயம் எல்லாமே சொல்லப்பட்டது, செய்யப்பட்டது. யாரையும் துன்படுறதுக்கு இல்லை. அந்த பெண்ணும் நல்லா இருக்கணும், அவன் கணவரும் நல்லா இருக்கணுன்ற அந்த நல்ல எண்ணத்தோட தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஆனால் சொன்ன விதம் தவறு. புண்படுத்தக்கூடாது யாரையுமே. நல்லது. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் அதை சொல்லி அவங்க அம்மா வந்து தேங்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. பீரியட்ஸை பற்றி அவகிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அவங்கக்கிட்டேயும் அம்மா கிட்டேயும் இந்த மாதிரி திட்டாதீங்க, அவங்கள தூஷணப்படுத்தாதீங்க, இது ஒரு கேவலமான விஷயம், நீ ஏன் பெண்ணா பிறந்த, இப்படி சபிக்காதீங்க. நம்ம தான் பிரம்மா, நம்ம உருவாக்கின நம்ம குழந்தைங்கள திட்டலாமா? ஏன் பெண்ணா பிறந்த அப்படின்னா, நீயும் ஒரு பெண்ணு தானே, உன்னே நீ கேவலப்படுத்திக்கிற மாதிரி. எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். 2 குழந்தைங்களுக்கு தாய்னா 2 வாட்டி நம்ம பிரம்மாவா இருந்திருக்கோம். ஆணும் சரி பெண்ணும் சரி, ஆனால் நம்ம பங்கு அதிகம், அவ்வளோதான். காரணக்கர்த்தா ஒரு ஆண், ஆனால் சுமக்கிறது ஒரு பெண். 2 பேருமே பிரம்மா தான். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அதை நினச்சிங்கன்னா நம்ம குழந்தைங்கள நம்ம திட்ட மாட்டோம். நம்ம நல்லதனமாக அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக நம்ம சொல்லி தருவோம்.
நம்ம உடம்புலேருந்து ஒரு வந்த உதிரம் அதை நம்ம கேவலமா பேசலாமா? ஆணோ பெண்ணோ பேசலாமா? பேசாதீங்க இனிமே. அப்போ இந்த என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த பிரச்சனைகளுக்கு ஆமா எல்லாமே பெண்களை நான் வந்து சொல்லுங்கம்மா. 2 குழந்தைங்க பிறந்தா 2 பிரம்மான்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு ஆண்களை விட முன்னாடி ஒரு பெண்களுக்கு தான் டாபிக். அதிகமான பங்களிப்பு ஆமா பங்களிப்பு ஆமா, இருக்குன்னு சொன்னீங்க. இல்ல கசப்பு பத்தி சொன்னேன், கசப்பு அதுக்கப்புறமேலு சுவை. இல்ல சுவைகள் பத்தி சொல்லிட்டு ஆமாங்கம்மா. இருந்தேன். கசப்பு சுவை, ம் அப்புறம் துவர்ப்பு சுவை சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த உணவு, அந்த 3 நாட்கள்ல வந்து ஊறுகாயோ ஸ்வீட்டோ சாப்பிடக்கூடாது அதிகமா. அளவா தான் சாப்பிடணும். ஏன்னா அது வந்து தூண்டி விடும் கர்ப்பப்பையை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும்போது அந்த புளிப்பு வரும். எந்த சுவையும் அதிகமா சாப்பிடக்கூடாது. புளிப்பு, அப்புறம் கசப்பு நல்லது, காரம். அதை ஊறுகாய் சாப்பிட மாட்டாங்க நிறைய பெண்கள், ஊறுகாயே போட மாட்டாங்க அந்த காலத்துல. ஊறுகாய் சாப்பிட்டா அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட்டும் வந்து அந்த 3 நாட்களுக்கு முன்னாடியே சாப்பிட மாட்டாங்க நிறைய பெண்கள், அது தெரியும். ஸ்வீட் சாப்பிட்டா உடனே பீரியட்ஸ் வந்துடும். ஸோ அதிகமான அந்த சுவை உள்ள விஷயங்கள் தவிர்க்கணும். அவங்களுக்கு தான் அது கெடுதல். நீங்க சொல்லும் போது இது உன் நல்லதுக்குமா, நல்லதுக்குதாம்மா சொல்றேன், உன் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும், நீ பார்த்து இருந்துக்கோ அப்படி சொல்லுங்க. சயின்டிஃபிக்கா சொல்லும் போது நம்ம குழந்தைங்க கண்டிப்பா கேட்டுப்பாங்க. எங்க பாட்டி சாப்பிடாம இருந்தாங்க, நீயும் இப்படிதான் இருக்கணும்னா காரணம் தெரியலன்னா அவங்க இப்பெல்லாம் ஒத்துக்கிறதே கிடையாது. என் பையனா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி. அப்போ நம்ம இப்படி சொல்லும் பொழுது என்ன பாதிப்பு வரும் அதை மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களே அது மாறிடுவாங்க. கண்டிப்பா எனக்கு உதிரப்போக்கு வந்தா எனக்கு தான் கஷ்டம். நான் வெளில போகும்போது எனக்கு அசிங்கமாயிடுறது. அப்புறம் அதே மாதிரி அதிகமான வெயிட் தூக்கக்கூடாது. நெருப்பு கிட்ட போகக்கூடாது சொன்னேன். அதிகமான வெயிட் தூக்கக்கூடாது. பக்கெட்டு தண்ணி தூக்குறது, ஏதோ குடம் தூக்குறது, அதெல்லாம் அந்த 27 நாட்கள் பண்ணலாம். அது நமக்கு வலுவை கொடுக்கும், இடுப்புக்கு வலுவை கொடுத்து குழந்தைய சுமக்கிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் அது. அதுக்கு தான் குடத்தை தூக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த குடம் வெயிட்டை தூக்க தூக்க நமக்கு அந்த பழக்கம் ஆயிடும். அப்ப இடுப்புக்கு வந்து வலுவு வந்துடும், அந்த தயாராயிடும். அந்த காலத்துல கண்டிப்பா குடம் தூக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான். ஆனா இப்படி தூக்குறாங்க இப்பெல்லாம். இப்படி வெயிட் லிஃப்டிங் பண்றது, இது பண்ணா கர்ப்பப்பை வீக் ஆயிடும். இடுப்புல தான் தாங்கணும். இடுப்பு கீழே தானே நம்ம சுமக்கிறோம், இடுப்பு மேல இல்லையே. கர்ப்பப்பை இடுப்பு அந்த கீழே, அந்த இது கீழே தான் இருக்கு. சோலார் பிளெக்சஸ், தொப்புள் கொடி கிட்ட தான் இருக்கு அந்த யூட்ரஸ்ன்றது. ஸோ இடுப்புக்கு கீழே தூக்கணும். இடுப்புக்கு மேல நம்ம பெண்கள் அதிகமா தூக்கக்கூடாது. இந்த வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க பார்த்து நம்ம அதை கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அதிகமா. ஏதோ கொஞ்சம் சாப்பிடலாம், சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்ல, அதிகமா சாப்பிடக்கூடாது. அதிகமா ஸ்வீட்டு, அதிகமா ஊறுகாய், அதிகமா காரம், ஸ்பைசியான ஐட்டம் அந்த 3 நாட்கள் தவிர்க்க வேண்டும். நல்ல நல்ல ஃபுட்டு சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம், எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோ சாப்பிடலாம். நிறைய தண்ணி குடிக்கணும், நல்ல ஓய்வெடுங்க, நல்ல சந்தோஷமா. அதாவது எப்படி சொல்லுவேன்னா, கடவுள் கொடுத்த அந்த 3 நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எழுதி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நோட்ல. டெய்லி அதை 10 வாட்டியா சொல்லுங்க. அந்த 3 நாட்கள் எனக்கு ஒரு வரப்பிரசாதம், எனக்கு ஒரு ஓய்வு கிடைக்க போறது. ஆண்களும் சொல்லுங்க. என்னுடைய ஒய்ஃபுக்கு அந்த 3 நாள் நம்ம என்ன சொல்லணும்னா, 3 நாட்கள் எனக்கு ஓய்வு கொடுத்தா 27 days நான் ஜம்முன்னு சந்தோஷமா வேலை செய்யறேன். இல்லைன்னா என்ன பண்றாங்க, புலம்பிட்டே இருக்கோம், எப்ப பார்த்தாலும் சமய கட்டுனப்போ. அந்த 3 நாட்கள் நீங்க ஜாலியா இருந்துட்டீங்கன்னா அந்த 27 நாட்கள் நம்ம சந்தோஷமா சமைச்சு போடலாம். அப்போ அந்த 3 நாட்கள் எப்படி நம்ம குறைக்கணும் வேலையன்னா, நீங்க ஹஸ்பண்டோடையோ இல்லாட்டா வீட்டில் எல்லாரோடையும் சேர்ந்து பிளான் பண்ணுங்க. எப்படி அந்த 3 நாட்கள் கம்மியா நம்ம வேலை செஞ்சு நம்ம சந்தோஷமா எல்லாரோடையும் நம்ம இருக்க முடியும். நம்ம துணியை மட்டும் துவைச்சிக்கலாம். ஒரு பக்கெட்ல நீங்க உங்க துணியை மட்டும் துவைங்க, எல்லாரோடையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய துணியில அதிகமா அக்னி இருக்கும். இது வந்து பாசிபிளா அப்படின்னா, நீங்க நல்லதுன்னு நினைச்சா பாசிபிள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப நான் எங்க வீட்டுல எல்லாம் யாருக்காவது ஃபீவர் வந்தா நான் தனியா தான் துவைப்பேன். ஆமா, வாஷிங் மிஷின்ல அவங்கள்ட்ட போட மாட்டேன். அவங்களும் ஒத்துப்பாங்க. சில பேர் கோல்டு இருந்ததுன்னா தனியா பக்கெட்ல துவைச்சிடலாம்.
இதுதான் நல்லது. இல்லாட்டா ஃபேமிலி ஃபுல்லா எல்லாருக்குமே அந்த டிசீஸ் வந்துடும். கலந்து தோச்சா கண்டிப்பா வரும். நம்ம மற்றதெல்லாம் தனி ரூம்ல வச்சிருப்போம், தனியா தட்டு கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா மிஷின்ல போடும்போது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுருவோம். அப்போ கண்டிப்பா அந்த டிசீஸ் ஏன்னா துணின்றது வந்து ஈஸியா எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்குமா. நெகட்டிவோ பாசிட்டிவோ அதெல்லாம் அதுக்கு தெரியாது. துணின்றது ஏன்னா வேர்வை இருக்குல்ல, நம்ம அதோட ஒட்டி தானே இருக்கு. வேர்வை நாத்தம் அடிக்குது இல்ல, அந்த வேர்வையில நம்மளுடைய அந்த சுவாசத்தினுடைய அந்த வாசனை அதுல இருக்கும். நாய்கள்லாம் அதனால தான் மோப்பம் பிடிக்கிறது பாருங்க. அந்த வேர்வேல ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த வேர்வேல நம்ம தன்மை இருக்கும். அந்த தன்மையில வைப்ரேஷன் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேர்வைன்றது ஜஸ்ட் ஒரு பிசிக்கலான விஷயம் கிடையாது. நாத்தத்துக்காக சொல்ல, அந்த வைப்ரேஷன் நம்மளுடைய அந்த சோலோட வைப்ரேஷன் அந்த வேர்வையில இருக்கும். அதனாலதான் அந்த துணியில ஒத்தர் துணி அந்த காலத்துல அந்த பெண்கள் யூஸ் பண்ண அந்த துணியை வந்து தொடமாட்டாங்க. அதுல வந்து அக்னி அதிகமா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள் பிறந்த குழந்தை 1 மாசம் 1 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களை தூக்க விட மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னாக்க அந்த டயத்துல அவங்களுடைய உடம்புல அக்னி அதிகமா இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த வைப்ரேஷன் செட் ஆகாது. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? அவங்க அம்மா மட்டும்தான் அலௌடு. அவங்க அம்மா அந்த குழந்தைய தூக்கலாம். ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க மேடம். சீறி சீறி அழுகுன்னு சொல்லுவாங்க குழந்தை. பார்க்க கூடாதுன்றது நம்ம இப்ப ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. தூக்கினா அந்த சீறி அழுகுன்னு சொல்லுவாங்க. இந்த வைப்ரேஷன் நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய வைப்ரேஷனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நமக்கே அது தெரியும், பெண்களுக்கே தெரியும் நம்ம அந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவே தான். நம்ம இல்லாட்டா ஒன்றும் நம்ம வேணும்ட்டு யாரோடையும் போய் சண்டை போடவோ இல்லை நமக்கு கோபமோ வரப்போறது இல்லை. நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கும். அதை வெளியில சொல்லவும் முடியாம நம்ம சமாளிக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். அந்த டயத்துல ஒரு சின்ன டென்ஷன் வந்தா கூட நமக்கு அது தீப்பொறியாட்டம் ஆயிடுறது. கரெக்டு தானே? அதுக்கு அதே மாதிரி ஆண்களோட சேரக்கூடாது, ஆண்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட இதெல்லாம் வந்து உண்மையை நான் சொல்றேன். இதெல்லாம் எனக்கு வந்து தியானத்தின் மூலமாக வந்த விஷயங்கள். நானும் இதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கேன். எங்க மாமியார் என்ன இதெல்லாம் சொல்லும் போது இது எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு தெரியலையே. ஆனா நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க சொன்னா ஏதோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கும் கோபம் வந்திருக்கு, எனக்கும் என்னன்னு புரியலையே, இது எதுக்கா அப்படி பண்றாங்க அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். உண்மையை தான் சொல்றேன். ஆனா எனக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின தியானத்தின் மூலியமா தான் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வந்தது. எந்த புக்கும் நான் படிக்கல, எந்த நெட்டையும் நான் பார்த்தது இல்லை. இதெல்லாம் நான் 2016 என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இதுல இருக்காங்க, இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் கேட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கு சத்யா, நீ நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்த்திக் சார் இன்னைக்கு கொடுத்த வாய்ப்புனால எனக்கு சொல்ல முடியுது. ஸோ அந்த கணவரை வந்து ஏன் நம்ம அந்த உறவு வச்சுக்க கூடாது, தொடவே கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இது வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் பாடி. இப்ப நமக்கு வந்து உடலுக்கும் நமக்கு சக்தி நிறைய தேவை. அந்த டயத்துல நிறைய சாப்பிடுவோம். ஸோ அப்போ வந்து லாஸ் ஆஃப் பிளட் இருக்கும்போது நல்லா பசி எடுத்து அப்ப என்ன ஆகும், ரீஜுவனேஷன், திருப்பியும் நமக்கு வந்து சக்தி தேவைன்றது நம்ம உடம்புக்கு தெரியும். அப்போ வைப்ரேஷன் என்ன இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். அந்த டயத்துல நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி அதை சொல்லியிருக்காங்க. அந்த டயத்துல பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் நம்ம நெகட்டிவா தான் இருப்போம். நம்ம பிசிக்கல் எனர்ஜி நெகட்டிவா இருக்கும். ஏன்னா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, வண்டி சர்வீஸ் பண்ண சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நம்ம உடம்பு சர்வீஸ் பண்ணும்போது அது பேலன்ஸ் பண்றதுக்கு பாக்குறதுக்கு என்ன பண்ணும்னா தேடும், பாசிட்டிவ் எனர்ஜியை தேடும். அது நேச்சுரல் தானே. நம்ம நெகட்டிவா இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி தேடுறது நேச்சுரல் தான். அப்போ அந்த டயத்துல நம்ம கணவர் பாசிட்டிவா இருப்பாரு. அப்போ அவங்க வந்து நம்மளை டச் பண்ணும்போது, பாசிட்டிவ் பீப்புள் நம்மளை டச் பண்ணும்போது நம்ம அத்தனை எனர்ஜியை நம்ம வாங்கிட்டுருவோம். எத்தனை கொடுத்தாலும் நம்ம வாங்கிப்போம். ஏன்னா அவ்வளோ அங்க வந்து பற்றாக்குறை இருக்கு. அந்த 3 நாட்கள், அதுவும் ஃபர்ஸ்ட் 2 days கண்டிப்பா நம்ம ஃப்ளோ ஆரம்பிச்சாலே நமக்கு அந்த நெகட்டிவ் ஆயிடும்.
நமக்கு வந்து பற்றாக்குறை அதிகமாயிடும். அந்த பிசிக்கல் எனர்ஜியை தேடும், எங்கேயாவது நம்ம சுத்தி கிடைக்குமான்னு. அப்போ நமக்கு அவங்கள பார்த்தா தொடணும் போல இருக்கும், நமக்கு அவங்களோட நம்ம வந்து உறவு வச்சுக்கணும் தோணும். நிறைய பெண்களுக்கு காம உணர்ச்சி கூட அதிகமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதான். அந்த மூலாதார சக்கரை ஆக்டிவேட் இருக்கும்போது நிறைய பேருக்கு அந்த உணர்வு, அந்த ஃபீலிங் வருது, நிறைய பேருக்கு நடக்கும். ஆனா அது செய்யக்கூடாது. அது செஞ்சாக்க நம்ம நல்லா பாசிட்டிவ் ஆயிடும், அவங்க வந்து டவுன் ஆயிடுவாங்க. அவங்க கம்ப்ளீட்டா ஆண்கள் வந்து அவங்க எனர்ஜி லோ ஆயிடும். அவங்க எவ்வளோ ஆக்டிவா இருந்தாங்களோ மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க சோர்வாகி அவங்க எக்கச்சக்க லாஸ் ஆயிடும். எல்லா எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜியும் லாஸ் ஆயிடும். அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல், அந்த உள்ளுர்க்க அந்த ஆன்மாவுடைய சக்தியும் குறைஞ்சிரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது உங்க கணவருடைய நன்மைக்காகவும் சொல்றேன், உங்களுடைய நன்மைக்காகவும் சொல்றேன். நமக்கு கிடைச்சாலும் பத்தாது. அந்த டயத்துல கணவர்கிட்டே நம்ம கிடைச்சாலும் இன்னும் தேடிட்டே இருக்கோம். அவ்வளோ நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு லாஸ் ஆகுதுன்னு. அது சொல்ல முடியாது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது தெரியும். அப்போ நம்ம அதனாலதான் கோவில்களுக்கும் போகக்கூடாது. கோவில்கள்ல என்ன இருக்கு, அந்த கர்ப்ப கிரகத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. அந்த கோவில் இருக்கிற பிராகாரத்துல இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களும் பாசிட்டிவா மாத்தி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம தெரியாம போய் அதை தொட்டோம்னா என்ன ஆகும், அத்தனை அந்த பாசிட்டிவும் நமக்கு வந்துடும். அது பிரயோஜனமும் கிடையாது. அந்த 3 நாட்களும் நம்ம இங்க வரும் போகும் வரும் போகும். அப்போ இழுத்துட்டே இருக்கும். எப்படி பூமி இழுக்கிறது, பூமி அதுதான் பூமி. அந்த பூமி இருக்கிற சக்கரம் வந்து தண்ணி ஊத்த ஊத்த என்ன ஆகும், பூமி இழுத்துட்டே இருக்கும், எங்க போறதுனே தெரியாது. அந்த மாதிரிதான் அந்த 3 நாட்கள். இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம அவங்கள தொடர்றதோ, அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்க கொஞ்சம் தான் எனர்ஜி இருக்கும் சின்ன குழந்தைக்கு. அப்போ அதை தூக்கி நம்ம கொஞ்சம் இது பண்ணோம்னா அதனுடைய எனர்ஜி லாஸ் ஆயிடும். அதனாலதான் குழந்தைங்களை கொடுக்காதீங்கன்றாங்க. இப்போ புரியுதுங்களா? அதே மாதிரி உடலுறவும் வச்சுக்க கூடாது. நம்ம நல்லது இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம தயாராகிடுவோம். அதனாலதான் இந்த வெளியில போகும்போது, பூஜையில இருக்கும்போது ஆண்கள் வந்து மேல ட்ரெஸ் போட மாட்டாங்க. சபரிமலைக்கு போறது, வேற ஏதாவது நிறைய அந்த அம்மன் கோயிலுக்கு போறது, அதெல்லாம் அந்த பூஜையெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும், ஜென்ஸ் வந்து மேலே ஷர்ட் இல்லாம இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், சில டைம்ஸ் நமக்கு தூண்ட வைக்கும், நம்மளுடைய ஃபீலிங்ஸை தூண்டி விடும். அப்போ என்ன ஆகும், வேண்டாத எண்ணங்கள் வரும். இதுக்காக தான் பெண்கள் வந்து இந்த மாதிரி பூஜைக்கு அதுக்கெல்லாம் போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம நெகட்டிவாக இருக்கும்போது அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்றது தவிர இதில் வந்து வேற எந்த ஜாதியோ மதமோ எதுவுமே கிடையாது, நிறம் எதுவும் கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் பொருந்துது தான், பொருந்தின ஒரு விஷயம்தான். சரிங்களா? அதே மாதிரி நம்ம குனிஞ்சு நம்ம வந்து வேலை செய்யறதை பற்றி சொன்னேன். அது எல்லாருக்கும் அக்செப்டபுளா? ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன், ஏதோ வேலை செய்யும்போது அந்த பீரியட்ஸ் டைம் வரத்துக்கு கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் முன்னாடி போய் எங்கேயோ வேலை செய்யும்போது இடிச்சிட்டேன். என்னுடைய அந்த இடுப்பு கீழே இருக்கிற பகுதியில் போய் ஒரு டெஸ்கோ டைனிங் டேபிளோ ஞாபகம் இல்லை, அதில் முனையில் போய் என்னுடைய அந்த இடம் இடுப்பு கீழே இருக்க பகுதியில் போய் இடிச்சிட்டேன் வேகமாக. அவ்வளோதான், நெக்ஸ்ட் டேயே எனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு. ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அதனால தான் பெண்களை வந்து இந்த ஒட்டடை அடிக்கிறது, சில விஷயங்கள்லாம் செய்ய வேணாம்னு சொல்லும்போது அதில் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய பெரிய பெரிய ஆடு, இந்த நாப்கின் ஆட்லாம் அந்த டயத்தில் உனக்கு சுதந்திரம் இருக்குது, நீ மலை ஏறு, நீ அதை பண்ணு, நீ குதி, நீ எட்டி எதை பறி, என்னென்னமோ சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க, மிஸ்கைட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளும் சுதந்திரன்ற பேரில் நமக்கு இருக்கிற சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. முன்னோர்கள் வந்து 3 நாள் போய் நிம்மதியாக உள்ள இருடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்ன விதம் தப்பு. அது நிச்சயமாக அது வந்து நான் ஆமோதிக்கவே மாட்டேன். சந்தோஷமான நாட்களாக நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அழகாக நம்மளை அதை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்கலாம். ஆனால் நம்மளை ஏதோ உகந்த ஏதோ ஒரு பிறவி எடுத்து நம்ம
இதுவே குலத்துக்கே ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் மாதிரி நம்மளை மாத்திட்டாங்க. அந்த மாதிரி பேசினதுனால தான் நமக்கு வெறுப்பு வந்தது அந்த 3 நாட்கள் மேல. இனிமே இன்றையிலிருந்து அந்த 3 நாட்களுக்கு நம்ம சந்தோஷத்தை தெரிவிப்போம். நம்ம ஒரு பிரம்மாவா இருக்கோம். நம்ம அந்த பிரம்மா உகந்த ஒரு கர்ப்பப்பைய நம்ம சுமந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கிரியேட்டர்ஸ் நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். நம்ம தான் செதுக்கி அந்த குழந்தைங்களை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு அது இப்போ புரியாது. நமக்கே இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு நம்ம பிரம்மான்னு. கரெக்டு தானே? சொல்லுங்க. இதுல என்ன தலை குனிய வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? சந்தோஷமான நாட்கள். இன்னிலிருந்து எனக்கு இது ஒரு வரம். அம்மா அப்பாவுக்கு நம்ம சொல்லலாம். இந்த ஆடியோ வேணாலும் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தரேன். இந்த 3 நாட்கள் எதுக்காக ஓய்வு தேவை அப்படின்றது அந்த 7 சக்கரங்களை பற்றி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த எந்தெந்த பகுதி எப்படி பாதிப்பாருதுன்னு. வேற யாராவது சஜஷன்ஸ் சொல்லுங்க. நீங்க என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, வீட்டில் யார்கிட்டயா பேசணும்னா நான் பேசுறேன் உங்களுக்காக. எப்படி தயார்படுத்தலாம் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ உங்களை எப்படி தயார் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க? நாளைக்கு பேசலாமா? சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஒரு ஆணாக பேசுகிறேன். என்ன சொல்லுங்க. அப்படின்னு கேட்டா, தனிப்பட்ட முறையில் எனக்கு சில உடல் உபாதைகள் வரும்போது அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அமைதியா உட்காந்து கண்ணை மூடி அந்த உறுப்பை மனக்கண்ணில் பார்த்து அதனிடம் இந்த உபாதை ஏதோ ஒரு ஆரோக்கியத்துக்காக தான், ஆரோக்கிய மேன்மைக்காக தான் இந்த ஆரோக்கிய குறைவு, ஏதோ ஒரு கழிவை வெளியேற்றுது, தேவையற்றது அங்கே வந்திருக்கு, அது வெளியேற்றப்படுகிறது, அதுக்காக தான் இது வந்திருக்கு. ஓகே, நான் இது நான் மனசளவில் இதை நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, நல்லது, இது நல்ல முறைக்கு நடந்து முடியட்டும், இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கிட்ட மன்னிப்பு கோருதலும், அதை வாழ்த்துதலும், நேசித்தலும் அப்படின்னு செய்கிறப்போ அந்த உபாதையிலேருந்து பெரிய ஒரு ரிலாக்ஸ் எனக்கு அனுபவம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயம் கூட இது ஒரு பெண்மைக்கே உரிய ஒரு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுக்காக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறது. இது அந்த கரு உருவாகலன்றதுக்காக அது அதற்காக சேமிக்கப்பட்டது வெளியேறுது. ஓகே, நல்ல விஷயம் அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான முற்போக்கு சிந்தனையோட நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அந்த கர்ப்பப்பையை வாழ்த்துறதும், நீ இப்போ ரொம்ப கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டு இருக்க, அதனால தான் நீ இப்படி இருக்கிற, என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நன்றி, நீ உன்னால முடியும், இதை ஒரு சுகமான அனுபவத்தோட அந்த கழிவை தேவையற்ற கழிவு இல்லை, தேவையில்லாததுனால கழிவுன்னு சொல்றோம். ஆனா அது தேவையானது ஒன்று. அது தேவையில்லாத பட்சத்துல அதை நீ வெளியேற்றிக்கிட்டு இருக்க, இதை கூட நீ ஒரு சுகமான அனுபவத்தோட செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு சுகமான அனுபவத்தை நீ கொடுத்துட்டு நிஜத்திலேயே என்னமோ. ஆனா நம்ம அன்கண்டிஷனல் அக்செப்டில் அந்த மாதிரியான ஒரு தோரணையில் அதாவது கூட மனசளவில் பேசி, ஓகே நன்றி, நீ இப்படி செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, காரணம் நீ எனக்குள்ளே தானே இருக்க, அதனால என் பேச்சு நீ கண்டிப்பாக கேட்ப, நான் ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு அணுகுமுறையை மனசளவில் அதாவது நம்ம அணுகிறோம்னா அது கண்டிப்பாக ஒரு சுகமான அனுபவமாக அது கண்டிப்பாக மாற்றி விடும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் வேற ஆங்கிள் நான் அனுபவப்பட்டிருக்கேன், வேற ஆரோக்கிய குறைவில். அந்த மாதிரி பேசுறப்போ அது அந்த உறுப்புகள் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கு, அது அந்த மாதிரி அனுபவம் இருக்கு. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த மாதிரி நேரத்துல அந்த ஒரு சாந்தி ஆசனம் அப்படின்னு ஒண்ணு, உடலை சாந்தப்படுத்துதல், அமைதிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா கூட அதாவது ஸ்மைல்பெட் லவபிள் மோடோட அதை இன்முகத்தோட ஏற்றுக்கிட்டு, ஸோ எல்லாம் நன்மைக்கு, இது உடல் மருத்துவர் ஸோ தேவையில்லாத வெளியேற்றுறாரு, ஓகே நடக்கட்டுமே, நம்ம ஆரோக்கியத்துக்கு தானே அப்படிங்கிற ஒரு பூர்ண புரிதலோடு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு ஒரு சாந்தி ஆசனம் பண்றது, இல்லைன்னா அந்த உறுப்புகளோட இன்முகத்தோட ஒரு அன்புள்ளத்தோட பேசுறது, இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த வலிகள் அற்ற ஒரு சுகமான அனுபவமா அது நாளைக்கு செய்வோம். நம்ம பெண்களே நாளைக்கு சார் சொன்ன விஷயம் அற்புதமான விஷயம். அதாவது நம்மளே ஃபர்ஸ்ட் ஐயா, நம்ம பெண்களே பாவமான ஜென்மம் தான். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் அதிகமா பேசப்படுறது இதுதான். நீ பெண்ணா பிறந்தாலே, பெண் குழந்தை பிறந்ததுனாலே ஒரு வேதனை தான். அது கல்யாணத்துக்காக சொல்றது மட்டும் இல்லை, இந்த விஷயத்துக்காகவும் தான் சொல்றாங்க அம்மாக்கள்லாம். ஸோ இந்த ஃபார்முலா முதல்ல மாற்றணும். நான் ஒரு
பெருமைக்குள்ள ஒரு உறுப்பினர். இந்த லோகத்துல வந்து நானும் ஒரு பெருமைக்குள்ள ஒரு மனிதத்துல ஒரு நல்ல ஒரு பெண்ணுன்றது ஒரு பெருமைக்கான விஷயம் அப்படின்றது முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை முதல்ல மாற்றணும், பிளேட்டை மாற்றணும். பாவ ஜென்மம் அப்படின்றது போய் அதை இரேஸ் பண்ணி பெருமைக்குள்ள ஒரு ஜீவன் நானும், மனித ஜீவன்ல நானும் ஒரு ஆண் மாதிரி நானும் ஒரு பெருமைக்குள்ள விஷயம். 2 பேரும் சரிபாதி தான், நமக்கு தான் ஒரு ரோல் அதிகம். அதனால அந்த பெருமையை முதல்ல உள்ள கொண்டு வரணும். அடுத்தது சார் சொல்ற மாதிரி நமக்கு அந்த உறுப்பு மேல ஒரு சில பேர் வந்து கர்ப்பப்பையே திட்டிருப்பாங்க, ஏன்டா இந்த கர்ப்பப்பை நமக்கு படைச்சாரோ கடவுள், அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அதை நேசிக்கணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா, மிக்க நன்றி. உங்க பேருங்க ஐயா? ருத்ரமூர்த்தி ஃப்ரம் ஒசூர். சொல்லு. ஓகே. ருத்ரமூர்த்தி ஐயாக்கு மிக்க நன்றி. ஸோ பெண்களுக்காக அவர் நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. நம்ம நாளைக்கு அது நிச்சயம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பெண்கள் எல்லாம் கூட்டி கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீண்டும் நாளைக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஏன் இந்த ஓய்வு தேவைன்னு மட்டும் சொல்றேன். ஏன்னா நிறைய ஆண்கள் நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க அட்டன் பண்ணிட்டு அவங்க போகலாம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பையை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணணும், கர்ப்பப்பையோட பேச போறோம் நாளைக்கு. கையை வச்சு அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். அதை நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நேசிக்கிறது எப்படி, அப்புறம் கர்ப்பப்பையை நம்ம நேசிக்கணும், அதுக்கு நன்றி சொல்லணும். ஏற்கனவே நான் குழந்தை பெத்தெடுத்து அதுக்கப்புறம் கர்ப்பப்பை இருக்கிறவங்களுக்கு அது எப்படி சொல்லணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நம்ம தாய் ஆக போறவங்களுக்கும் சரி, கல்யாணம் ஆக போறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு எப்படி சொல்லணுன்றது கைடன்ஸ் கொடுத்து நாளைக்கு சூப்பரா பண்ணிடலாம். நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் யோக நித்ரா சொல்லியிருக்காரு. சவாசனத்துல நம்ம அது செய்யும் பொழுது அந்த 2 நாள் முன்னாடி, இப்ப நான் உங்களுக்கு வந்து இப்ப 10ஆம் தேதி பீரியட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 வாரம் முன்னாடியே நீங்க வந்து இந்த சவாசனத்துல ஜஸ்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் நீங்க அந்த சவாசனத்துல நீங்க ஒவ்வொரு பார்ட்டா நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அது பண்ண உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும். உங்க ஆர்கன்ஸும் உங்களுக்கு தக்கவாறு ஒத்துழைப்பு கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் இன்னைக்கு பாதியும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால தான். ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லையும் சரி, அதுக்கப்புறம் நமக்கும் வீட்டு வேலைன்னா கமிட்மெண்ட்ஸ் அதிகம், முன்ன மாதிரி கிடையாது. நம்ம எல்லாத்துலேயும் அப்டேட்டடாக இருக்கணும். இப்போ மீடியாவில் ஏதாவது ஒரு புதுசாக வந்ததுன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. தெரியலன்னு சொன்னால் நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. நமக்கு சமையல் பண்ணோமா, சாப்பிட்டோமா, புருஷனை பார்த்தோமா, குழந்தைங்களை பார்த்தோமா, தூங்கினோமான்னு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. எல்லா விஷயத்துலையும் நான் அப்டேட்டடாக இருக்கணும். இப்போ பாருங்கள், என் வயசுக்கு நான் என்னுடைய பசங்களுக்கே ஸ்னாப் சாட்னா என்னன்னு தெரியும், எனக்கு ஸ்னாப் சாட்னா என்னன்னு தெரியும், என் மருமகளுக்கும் தெரியாது. அப்டேட்டடாக இருந்தால் தான் நமக்கு பரவாயில்லையே இவங்களுக்கு தெரியுதா அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் நாலேஜ் தேவையாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ முற்போக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்தாதான் நமக்கு கொஞ்சம் மரியாதையும் நமக்கு பெருமையும் இருக்குது. இல்லாட்டா சாதாரணமாக நம்மளை ஒரு உதாசீனப்படுத்திடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவங்ககிட்ட என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. கரெக்டு தானே? அப்போது நிறைய பொறுப்புகள் இருக்குது நமக்கு. நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ஹோம்ஒர்க் உட்காந்து சொல்லி கொடுத்து அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி போய் வாங்கிட்டு எக்கச்சக்க வேலை. நானும் பார்த்துட்டு அசந்தே போயிட்டேன். இப்போ முன்ன மாதிரி அந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் சும்மா ஏபிசிடி உட்காந்து எழுதுறது கிடையாது. ஊர்பட்ட வேலை, க்ரியேட்டிவிட்டி கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸுக்கு தான் நிறைய வேலை. அதனால் இன்னைக்கு பேரண்டிங்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு தயார் நிலையில் வச்சுக்கணும். அதுக்கு இந்த ஐயா சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம எப்படி இதை சமாளிக்க போகிறோம்னா, இன்னைக்கு அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம கடவுள் இவர் ரூபத்தில் வந்து கொடுத்துருக்காரு. நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு நாளைக்கு இதை வழி நடத்த போகிறேன். யாரெல்லாம் தயார் இதுக்கு சொல்லுங்க. கேட்கல. ஹலோ, வாங்க எல்லாரும் வாங்க, அமைதியா இருங்க. தயார்மா? எல்லாரும் இது வந்துட்டு சொல்லுங்க. இப்ப குழந்தையின்மை இருக்கிறவங்களுக்கும் அது சுத்தம் இல்லம்மா நீங்க சொல்றது. அவங்களும் கலந்துக்கலாம்.
கண்டிப்பா. குழந்தைங்கன்னா என்ன? இது ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க எல்லாருமே இது பண்ணலாம். 12 வயசுலேருந்தே யார் வேணாலும் இதை கத்துக்கணும். இது சாதாரணமானவங்களே செய்யலாம். அந்த யோக நித்ரான்றது சவாசனத்துல படுத்துட்டு செய்ய வேண்டியது. நாளைக்கு கார்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க, மொபைல் பக்கத்துல வச்சுட்டு நான் சொல்லுவேன், படுத்துட்டு எல்லாரும் செய்யலாம். படுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வச்சுக்கோங்க. ஏன்னா அது படுத்துட்டு செஞ்சாதான் நல்லது. நாளைக்கு அந்த மாதிரி ஒரு தயார் நிலையில வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் திருப்பி நான் இதை ரிப்பீட் பண்ணுவேன். இன்னைக்கு யாரெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்களோ உங்க வீட்டில் இருக்க ஜென்ஸை கூட்டிட்டு வாங்க. உங்க அப்பாவோ உங்க சித்தப்பாவோ தம்பியோ அண்ணாவோ யாராவது இதை பத்தி சொல்லி அவங்க தெரிஞ்சா அவங்க உங்க வீட்டில் ஒரு சுதந்திரம் கொடுப்பாங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் வாங்க, ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு இதுல ஏதாவது கசப்பான விஷயம் ஏதாவது நான் சொன்னேன்னா மனசு ஏதாவது வருத்தப்படுற மாதிரி இருக்கா? இல்ல இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது எல்லாமே எங்களுக்கு தேவையான தகவல் தான், ரொம்ப அருமையா விளக்கமா சொல்லியிருக்கீங்கம்மா. இது எல்லாமே எங்களுக்கு உணர்வு பூர்வமா நடக்கக்கூடியது தாங்க. அதுல ஒரு சின்ன சந்தேகம்மா, அந்த மாதிரி பீரியட்ஸ் காலத்துல புளிப்பு காரமும் அதிகமா சாப்பிடணும் போல தோணுது. அது சைவம் தான், அசைவம் கிடையாது, சைவமா இருக்கு. ஆனா அந்த சமயம் கரெக்டா அன்னத்தன்னைக்குன்னு பார்த்தா எல்லாருக்கும் வேற சமைச்சாலும் அந்த புளிக்குழம்பு புளி சாதம் நான் தனியா எப்பயுமே செஞ்சு வச்சிருவேன். அது அந்த மாதிரி எனக்கு அந்த உணர்வு வருது. அம்மா இருங்கம்மா, மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். அப்பதான் ஒருத்தர் பேசினா கேட்கும். சொல்லுங்கம்மா. அந்த நாட்கள் ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு ரொம்ப புளிப்பும் காரமும் அதிகமா சாப்பிடணும் போல உணர்வு ஏற்படுதுங்கம்மா. அது தவறுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. என்னை அறியாமலேயே எனக்கு அந்த செய்யறது தானாவே மென்டலாவே அதை செஞ்சிருவேன். புளிக்குழம்பு வச்சுட்டனால மாசத்துக்கு ஒரு டைம் வச்சிருவேன். அது ஒரு வாரத்துக்கே நான் வச்சு சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னால அப்போ தவிர்க்க முடியலைங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க. ஆமா கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் யாரெல்லாம் பேனா நோட் இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்றேன். இப்போ நீங்க அதை செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும். கண்டிப்பா நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கு பிளட் கவுண்ட், ஹெச்பி அதாவது ஹீமோகுளோபின், ரத்தம் எவ்வளவு இருக்கு, ரத்த கவுண்ட் அது எவ்வளவு இருக்குன்னு கண்டிப்பா நீங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள, மேக்சிமம் இந்த மாசத்துக்குள்ள நீங்க அது மட்டும் டெஸ்ட் பண்ணுங்க. அயர்ன், நம்ம உடம்புல அயர்ன் எவ்வளவு இருக்கு, ரத்தம் எவ்வளவு இருக்கு, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ரொம்ப 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 ஒன்றும் செலவு இல்லை இதுக்கு. இது செலவு கம்மி தான். நீங்க இதை மட்டும், பிபி இருக்கிறவங்க பிபி ரெகுலரா டெஸ்ட் பண்ணணும். சுகர் இருக்கிறவங்க அது வேற, அதை பத்தி நான் சொல்லல. இது பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கால்சியம் குறைபாடு இருந்தாலும் நமக்கு உடம்பெல்லாம் அதிகமா வலி எடுக்கும். சரிங்களா? கால்சியம் குறைபாடு, அதுக்கு தான் பால், அந்த 3 நாட்களும் பால் குடிக்க சொல்லுவாங்க. நைட்டு கண்டிப்பா பால் குடிக்கணும். நம்ம பீரியட்ஸ் முடிகிற வரைக்கும் பால் குடிக்கணும். அதுக்கப்புறமும் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. 1 டம்ளர் பால் குடிக்கலாம் தாராளமா. இப்போ உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறதுனாலதாம்மா அந்த புளிய போய் தேடுது. புரிஞ்சுதுங்களா? பற்றாக்குறை இருக்கு. உங்க டெஃபிஷியன்சி என்னன்னு பார்க்கணும். உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க அதுல பாருங்க. நீங்க உங்களுக்கு கால்சியமா இல்ல அயர்ன் டெஃபிஷியன்சி, அதாவது இது இரும்பு சத்து குறைபாடு இருந்தா பசி எடுக்காது, தூக்கமா வரும். அந்த பீரியட்ஸ் டைம்ல அதிகமா தூக்கம் வரும், சோர்வா இருக்கும். ஸோ ரத்தம் குறைபாடு இல்லாம பார்த்துக்கணும். அயர்ன், கால்சியம், அந்த கால்சியம்ன்றது அந்த சுண்ணாம்பு சத்து, இது 3ம் ரொம்ப ஒரு பெண்ணுக்கு தேவை. ஸோ இந்த கால்சியமும் பிளட்ல இருக்கான்றது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே நமக்கு தீர்வு இருக்கு. அதுக்கு பொட்டுக்கடலை ரொம்ப நல்லது, பெரண்டை ரொம்ப நல்லது. பெரண்டைல கால்சியம், பெரண்டை தெரியுமா எல்லாருக்கும்? அந்த பெரண்டைய துவையல் அரைச்சு சாப்பிடுவாங்க. பெரண்டை துவையல் எப்படி பண்றதுன்னு நெட்ல பாருங்க. சும்மா சிம்பிளா தான் சொல்றேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா, பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், வறுத்துட்டு
புளி உப்பு வச்சுட்டு பிரண்டையும் இஞ்சியும் கட் பண்ணி அந்த கூர்மையான போர்ஷன்லாம் அந்த பிரண்டையில சீவி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிக்கணும். இஞ்சியும் பிரண்டையும் வதக்கிட்டு புளி உப்பு வச்சு காரம் வச்சு அரைச்சிடணும். அதை 3 நாள் 4 நாள் வச்சு சாப்பிடலாம். தேங்காய் போடாதீங்க, தேங்காய் போட்டால் கெட்டு போயிடும். நல்லா வதக்கிட்டு புளி போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. 3 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். அது கால்சியம் நம்ம மூட்டுக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி அரசனிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மஞ்சள் பூசணிக்காய், அது தசைகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த தசைகள் வலி, அடிக்கடி தசைகள் அதிகமாக வலிக்கிறது, தொடை வலிக்குது, காஃப் மசில் வலிக்குது, அந்த மாதிரி வலிக்கு மஞ்சள் பூசணிக்காய் அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காயோட மிக்சியில் அடிச்சிடுங்க. ஒரு ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடித்து அதை சாப்பிட்லாம். அது ஜூஸாக வடிகட்டி ஜூஸாக சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை தனியாகவே பச்சையாக சாப்பிட முடிஞ்சவங்க பச்சையாக ஒரு பீஸ் சாப்பிட்டா போதும், 100 கிராம். அது தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அது நல்ல தீர்வு. இது பிரண்டை டேப்லெட்டாகவும் கிடைக்குது. இந்த கால்சியம் அது கால்சியம் இருக்குது. அது பிரண்டை சாப்பிட்டிங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும், அதனால் தண்ணி நிறையா குடிக்கணும். 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு. பிரண்டை டேப்லெட் சாப்பிட்டிங்கன்னா பால் குடிக்கணும், கண்டிப்பாக பால் குடிக்கணும். ஊறுகாய் சாப்பிட்டிங்கன்னா நிறைய உதிரப்போக்கு அதிகமாகும். காரம் தூண்டி விடும், கர்ப்பப்பையை தூண்டி விடும். கோபமும் வரும். ஊறுகாய் சாப்பிட்டா அதிகமாக கோபம் வரும், பிபி ஏறும், அப்போ கோபம் அதிகமாக வரும். உணர்ச்சி ஏற்கனவே நமக்கு அந்த டைம் உணர்ச்சி அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும், பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம் கோபம், வெறுப்பு, அப்புறம் தாழ்வு மனப்பான்மை, அழணும் போல இருக்கும். அப்புறம் சில பேருக்கு உறக்க கத்தணும் போல இருக்கும். சீக்கிரமாக நம்ம இரிட்டேட் ஆகிடுவோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே என்னுடைய மௌனம் பேசியதை கிளாஸ் அட்டன் பண்ணவங்க சொல்கிறேன், அதிகமாக மௌனம் வருங்க. அந்த டயத்தில் எந்த விஷயத்துலையும் அதிகமாக தலையிடாதீங்க. 3 நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு கணவர் கேட்டால் 2 நாளைக்கு ஒன்றும் வேண்டாங்க, 2 நாளைக்கு தள்ளி. முக்கியமான டெசிஷனாக இருந்தால் கொஞ்சம் நாள் யோசித்து, அவசரப்படாத யோசித்து சிந்தித்து பதில் சொல்லுங்கள், அவசரப்படாதீங்க. அதனால தான் அந்த காலத்தில் பணம் கூட கொடுக்க மாட்டாங்க பெண்கள். அந்த டயத்தில் பெண்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது எப்படி செலவழிக்கணும் என்ன அதிகமாக நமக்கு தெரியாது. தப்பு பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படுவோம். அதனால் பணம் டிரான்சாக்ஷன் கூட என்கிட்டலாம் கொடுக்கவே மாட்டாங்க, நானும் வாங்க மாட்டேன். எனக்கு அப்போ தெரியாது என்னென்னு. இப்போ தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால தான் அந்த பணம் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவான இடத்துல இருக்கணும்னால தான் நம்மக்கிட்ட அது கொடுக்காம இருந்தது. பெட்டிக்குள்ளே நம்மளுடைய பெட்ரூமில் அந்த பாக்ஸில் வச்சுக்கலாம். இப்போ அத்தனையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, நமக்கு பாசிபிளாக தெரியல. எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எது முடியுமோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை யாரும் கம்பல் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் சந்ததியினரோட முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கள் மாமியாருக்கு 91 வயசு, இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்தது நிறையா நான் ஃபாலோ பண்ணி அதனுடைய சயின்டிஃபிக் ரீசன் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய வாய்ப்பே கிடையாது. நாங்கள் சொன்னாதான் உண்டு. இப்போ எங்களுக்கும் 80 வயசு, இன்னொரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தருமே இல்லை சொல்கிறதுக்கு. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் உண்டு. எங்களை மாதிரி இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துட்டு நல்ல விதமாக சொல்லி அதுக்கு அர்த்தம் சொன்னாதான் அடுத்த ஜெனரேஷன் செய்வாங்க, அவங்க அடுத்த ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இல்லைன்னா இது அப்படியே கட் ஆஃப் ஆகி எதுவுமே தெரியாமல் போயிடும். கரெக்டு தானே? அர்த்தத்தோடு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால அர்த்தம் இருக்குது, இது செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே சொல்லுவீங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிட்டா சீக்கிரம் பீரியட்ஸ் வந்துடும். யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? இப்போ யோசிச்சது இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை கவனிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். கவனிச்சிருந்தா நீங்கள் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாது, மசாலா ஐட்டம் சாப்பிடக்கூடாது. எனக்கு அடிக்கடி பாத்ரூம் போகும். மூலாதார சக்கரா இந்த இடத்துல என்னென்ன இருக்கு? யூரின் போகிற இடம் இருக்கா, மோஷன் போகிற எல்லாமே இங்கே தான் இருக்குது.
அப்போ இது ஆக்டிவேட் ஆனால் என்ன ஆகும்? யூரின் அதிகமாக வரும், மோஷன் அதிகமாக வரும், நம்மளுடைய உதிரப்போக்கும் அதிகமாக தான் இருக்கும். எல்லாமே ஜாஸ்தி இருந்தால் தான் கரெக்டாக நடக்குதுன்னு அர்த்தம். எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இருந்தால் தான் அது கரெக்டு. அதுக்கு தான் நம்மளை அந்த டைம் ஓய்வு எடுத்துக்க சொல்கிறது. இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். நீ பண்ண வேண்டியது, நீ அமைதியா இரு. எனர்ஜி ஏற்கனவே நமக்கு லாஸ் ஆயிட்டு இருக்காங்க, எக்கச்சக்க லாஸ் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் சேர்த்து கத்தி கலாட்டா பண்ணி ஆஃபீஸ் போய், அப்போ ஆஃபீஸ் போக வேணாமா அப்படின்னு கேட்டா மினிமமா பண்ணுங்க. அந்த அந்த 3 நாட்கள் வீட்டில் மினிமமா பண்ணுங்க. ஏதாவது பொடி பண்ணி வச்சு சாப்பிடுங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட கணவன் மாரையும் கூப்பிட சொல்றது. அவங்ககிட்ட சொன்னா கொஞ்சம் அனுசரிச்சு அந்த டயத்துல நம்ம மனைவிக்கு, நிறைய பெண்கள் இப்போ அந்த மாதிரி ஓய்வு எடுக்கிறது நான் பார்க்குறேன். பெரிய பெரிய வீட்டில எல்லாம் நல்லா படிச்சவங்க இப்போ அதை புரிஞ்சுண்டு அந்த 3 நாட்கள் அவங்களும் கூட ஹெல்ப் பண்றாங்க. அப்போ குடும்பம் அமைதியா இருக்கும். இல்லாட்டாலே அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் நீங்க கேட்டீங்க, அப்ப ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்த உடனே பதில் சொல்லல. நீங்க ஸ்வீட் சாப்பிட்டா உடனே ஆகுன்னு சொன்னீங்க இல்லையா, அது நான் கண்டிப்பா அது உணர்ந்திருக்கேன் மேம். ஏன்னா அந்த தீபாவளி கழிச்சு அதிரசம்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்க, அதுல அந்த அது சாப்பிட்டோடனே நானும் கேர்லெஸ்ஸா ஸ்கூல் போயிட்டேன். அது எனக்கு தெரியாது. அப்ப எங்க ஹெச்எம் பார்த்துட்டு, கீதா நீ பின்னாடி பாரு அப்படி சொன்னாங்க. நான் ப்ரிப்பேர்டா அப்பெல்லாம் வந்து போக மாட்டேன். ஒரு 1 வீக் முன்னாடிதான் அவேர்னஸ் இருக்கும். இது பார்த்தா 10 டேஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரினா நான் நினைச்சே பார்க்கல. அந்த மாதிரி, அதாவது கடினமா இல்லாம அந்த வலி வேதனை கொடுக்காமலும் அந்த ஸ்வீட் அப்படி வேலை பார்க்குது மேம். நம்மளுக்கே தெரியாத ஆகிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுவுமே சொல்லிக்கிறேன். அந்த அதுல இருக்கிற சக்தி வந்து வலி வேதனை கொடுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஏன் பசங்க அந்த வலி வேதனை அனுபவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். நன்றி. ஆமா. ஸோ நாளைக்கு நீங்க இந்த மாசத்துக்குள்ள உங்க கணவர்கிட்ட சொல்லி, யாரெல்லாம் ஜென்ஸ் இருக்காங்களோ அவங்ககிட்டயும் சொல்றேன், உங்க ஒய்ஃப் கிட்ட போய் நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டைம் ரொம்ப சோர்வா சுருண்டு சுருண்டு படுப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிடாம இருந்தா அது நல்ல அறிகுறியே கிடையாது. அவங்க ஹெல்த்தியா இல்லைன்னு அர்த்தம். யார் நிறைய சாப்பிட்றாங்களோ அவங்க ஹெல்த்தியா இருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு தான் இத்தனை விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நடந்திருக்கும் நிறைய விஷயம், ஆனா அதுக்கு அர்த்தமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கு தான் இந்த கிளாஸ்ல இந்த சொற்பொழிவே அதுக்கு தான். பெண்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்க உடம்ப புரிஞ்சுக்கணும். அவங்க உடம்பு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அப்போ சிம்பிளா என்ன, ரத்த சோகைக்கு என்ன பண்ணலாம்? நெல்லிக்காய் இருக்கு, முருங்கைக்கீரை இருக்கு, சூப்பு, அழகா நம்மளுடைய கொய்யாப்பழம் சாப்பிடலாம். எளிமையான விஷயம் இருக்கு. காஸ்ட்லியான பொருளே நமக்கு வேணாம் தமிழ்நாட்டுல. முருங்கைக்கீரையோட பெஸ்ட். நேத்தி கூட ஒரு பெரிய கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுல சொன்னாங்க, ஃபாரினர்ஸ் அங்க வந்து முருங்கைக்கீரை எப்படி நடலாம்னு யோசிக்கிறாங்களாம். இப்போ நம்ம ஊர்ல இல்லாதது தமிழ்நாட்டுல அங்க பாருங்க, கொடி கட்டி பறக்குறாங்க. சிம்பிளா ஒரு முருங்கைக்கீரை சூப்பை வச்சுட்டு ஜம் ஜம்னு அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. நம்ம இங்க வாங்கி அதை டேப்லெட்டா போட்டு பண்ணி சாப்பிட வேண்டியிருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அந்த அளவுக்கு போயிடுச்சு நியூஸ். முருங்கைக்கீரை இல்லாத விட்டமின் 23 இருக்கு. விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே, அயர்ன் எல்லாம் இருக்கு. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இல்லாட்டா ரத்த சோகை இருக்கிறவங்க தினமே சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி போறோம், ரசத்துல போடுங்க. பொடி காய வச்சு 50% கிடைக்கும். நிழல்ல காய வச்சு அந்த இலைய பொடி பண்ணி வச்சுக்குங்க. ரசத்துல போடுங்க, குழம்புல போடுங்க, மோர்ல போட்டு சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கருவேப்பிலை பொடி என் பையன்லாம் பண்ணி எடுத்துட்டு போறான். 2 பொடியும் ஜெர்மனியில இருக்கான். அவன் எடுத்துட்டு போறான், அங்க கிடைக்காதுன்ட்டு. கருவேப்பிலை பொடி தினம் எல்லாத்துலயும் போட்டு சாப்பிட்றான். சூப்பு, கூட்டு, ரசம், குழம்பு எல்லாம், மசாலா செய்கிற பொருள் எல்லாத்துலேயும் போட்டுக்கிறோம். ஏன்னா அங்கே முடி போயிடும். அங்கே வந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் நிறைய கால்சியம் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அங்கே போனால் முடி போய்டுறது. அதுவும் அவங்களுக்கு அங்கே தேவையாக இருக்குது. அந்த குளிர் தாங்கணும்னா அயர்ன் நல்லா இருந்தால் தான், நம்ம அயர்ன் கால்சியம் கரெக்டாக இருந்தால் தான் குளிர் தாங்கும். குளிர் தாங்கணும்னா அந்த சத்துக்கள் நமக்கு உடம்புல தேவை. சிம்பிளாக நமக்கு அதோட கருவேப்பிலோட உலகத்தில் எதுவுமே கிடையாது. அயனுக்கு பெஸ்ட்டு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டிங்கன்னா, கொஞ்சம் தேங்காய் போட்டால் போதும். ஏலக்காய் போடுங்க. ஒரு கைப்பிடி தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அது வடிகட்டி 1 டம்ளர்
டைல்யூட் பண்ணி 3 நாள் சாப்பிட்டீங்கனாலே சர்ருன்னு ஏறிடும் ஹீமோகுளோபின். நெல்லிக்காய் தயிர் பச்சடி பண்ணுங்க, நெல்லிக்காயில் தேன் போட்டு சாப்பிடுங்க, ஜூஸில் ஒத்துக்காதவங்க கொதிக்க வச்சு சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணலாம் நாளைக்கு. அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அந்த பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செல்ஃப் லவ், அதாவது உங்களை நீங்கள் நேசிக்கணும். நான் பெண்ணாக பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நாளைக்கு பயிற்சி. எல்லாருக்குமே, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாரும் இப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். 10 வருஷத்தில் 10,000 வாட்டி சொல்லியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள், ஏண்டி பொண்ணா பிறந்த, போச்சு உனக்கு லைஃபே இனிமேல் வேஸ்ட்டு தான், நீ பிறந்ததே வேஸ்ட்டு, புருஷன் வீட்டில் போய் இப்படி நோயா வேலையாக செஞ்சு நீ இந்த மாதிரி நொந்து போகிற இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை மைண்ட் என்ன பண்ணிட்டாங்க, பதிவு பண்ணி வச்சுட்டாங்க. அதெல்லாம் இப்போ ரப்பரால் அழித்து மீண்டும் நம்ம ஒரு பதிவு பண்ணணும். நாளைக்கு அதை ஆரம்பிப்போம். நீங்கள் தொடர்ந்து எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, ஒரு டாக்டர்கிட்ட போய் வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த டயத்தில் நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கலாம். மிரரில் பார்த்து சொல்லுங்கள், உன் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், பெண்ணே நீ தான் பிரம்மா, உன்னால் தான் உன் குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு பிறவி எடுத்திருக்கிறது, ஒரு உயிரை கொடுத்தவள் நீ. அந்த கர்ப்பப்பைக்கு நன்றி சொல்லணும், ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். தொலைத்தவங்கெல்லாம் அதுகிட்ட மன்னிப்பு கேளுங்க, சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் உன்னுடைய அருமை தெரியாமல் உன்னை நான் நீக்கிட்டேன், பொக்கிஷமான நீ உன்னை நான் இழந்து விட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். இன்னைக்கு நம்ம பெருமைப்படணும். இன்னிலேருந்து அந்த கர்ப்பப்பை அடி வயிற்றுல கை வச்சு பேசுங்க. நைட்டு படுத்துக்கும் போது ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. உன்னால் நான் எனக்கு பெருமையாக இருக்குது, என் குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க, உன்னால தான் நான் பிறந்திருக்காங்க, இன்னைக்கு நீ என்கிட்ட இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த பெண்மை இருக்குது. நாளைக்கு வேலைகள் செய்கிறதுனால என்னென்ன நமக்கு நன்மை, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறதுனால இன்னைக்கு நம்ம எப்படி வேலை செய்கிறோம், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி மாறி போச்சு, அந்த காலத்தில் இருக்கிற பெண்களுடைய அழகு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது, உண்மையை தான் பேச போகிறோம். யாரையும் நம்ம இழிவுபடுத்த போகிறது இல்லை. எப்படி மாறி இருக்குன்னு நம்மளே பார்த்துட்ருக்கோம். அதுக்கு உண்டான காரணம் என்ன, எந்த வேலை செஞ்சால் எப்படி அழகு மாறுறதுன்றது நாளைக்கு பார்ப்போம். என்னென்ன இன்னைக்கு சுவையை பார்த்தோம். ஒரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு சம்பவம், ரொம்ப முக்கியமான சம்பவம், அது மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தேன் கொரோனா போது. அப்போது நிறைய பேர் ஆண்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னபோது ஒரு அப்பா அவர் அட்டன் பண்ணார். அப்புறம் அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே மறுநாள் ஃபோன் பண்ணி, அவர் பெரிய கோடீஸ்வரர், அவருடைய ரியல் லைஃப் நடந்த சம்பவத்தை ஷேர் பண்ணார். மேடம் நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. அதாவது பெண்களை வந்து அந்தந்த வேலைகள் செய்யலைன்னா அவங்களுக்கு அந்த ஈகோவும் வந்துடும், அந்த தன்மைகளும் மாறிடும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த சுவையெல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொன்னது அவருக்கு அப்படியே டக்குன்னு அப்படியே அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டான். அவர் சொன்னார் என்கிட்ட, மேடம் இது வந்து உண்மை சம்பவம், நீங்கள் சொன்னோன்னே எனக்கு அது சொல்லணும், ஷேர் பண்ணணும் போல் இருந்தது, ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயம் வந்து 100% கரெக்ட் அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு ஆண், அந்த பொண்ணை வந்து ரொம்ப செல்லம், ஏன்னா கோடீஸ்வரங்க பொண்ணுன்னா அப்படி தான் வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வளர்த்துருக்காரு, கசப்பு சுவை கொடுக்கவே இல்லை. அப்போது அங்கே அந்த பக்கம் போனோடனே அவங்களையும் இவ டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி பெண்மை பற்றின அந்த, நம்ம பெண்மைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நம்ம அனுசரணையாக இருக்கணும், கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும், இந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் ஒரு ஆண் மாதிரி தான் நான் வளர்த்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அவள் பெண் இல்லை, ஒரு ஆண் ட்ரெஸ் பண்ணுறதும் சரி எல்லாத்துலேயுமே அவளை ஆணாக தான் நான் வளர்த்தேன். ஏன்னா அடுத்தது தான் ஆண் பிறந்தது, அதனால் அடுத்தது ஆண் பிறக்க போகிறதோ இல்லையோ தெரியல, இவள் முதல்ல பிறந்ததுனால இவளை ஆணாக தான் நான் பாவித்து வளர்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அடி விழுந்தது மேடம், அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் பண்ணது தப்புன்னு அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்ன ஆச்சுன்னா, அவங்க கல்யாணம் ஆகி அந்த பெண்ணு போயிருக்கா. அங்கே இந்த மாதிரி இவளுடைய டாமினேஷன் தான், அவங்களும் நல்ல பணக்காரங்க தான், ஆனால் இவ சொல்கிறது தான் அங்கே கேட்கணும்னு இங்கே அப்பா கிட்ட என்ன பண்ணாலோ அதே அங்கே போய் புருஷன் வீட்லேயும் பண்ணியிருக்கா. ஸோ அங்கே கொஞ்சம் தகராறாயிருக்கு. எப்பவுமே அது பேரண்ட்ஸ்னால் அது நம்ம பெற்றுட்டோம், ஒரு ஸ்டேஜில் நம்ம வேறு வாயை திறக்க முடியாமல் அனுசரணையாக இருந்துடுவோம். ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரி எப்பவும் எல்லா டயத்துலேயும் அவங்க அனுசரணையாக இருக்கணும் அவசியம் இல்லை.
ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல ஒத்து போவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப ரொம்ப அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்பவும் இந்த அப்பா வந்து என் பொண்ணு அப்படிதான், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு மறைமுகமா சொல்லி அமுச்சு விட்டுருவாராம். அவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு, இவர் அடிக்கடி அப்புறமா வெளிநாடு போகக்கூடிய சூழல் வந்துதான் பிசினஸ் விஷயமா. இவர் என்கிட்ட சொன்ன விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், நல்லா கவனமா கேளுங்க. இவர் போயிட்டு போயிட்டு வரும்போது ஒரு வாட்டி இவரு இவரு வாங்கி கொடுத்த வீடு, இந்த பொண்ணுக்காக ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்த வீடு, இவர் வெளிநாட்டு போயிருக்கும்போது இவ அப்பா கிட்டேயே சொல்லாம அந்த வீடு ஏதோ விற்கிறதுக்கோ சம்திங் அரேஞ்ச் பண்ணிட்டா. அப்பாக்கு இன்ஃபார்மே பண்ணல. இவர் எதா இருந்தாலும் பொண்ணை கேட்காம செய்ய மாட்டாரு, பொண்ணுக்காக தான் வாழ்க்கையை நடத்துறாரு. ஒய்ஃபை கூட அவ்வளவா அவரு இது கிடையாது. அவர் சொல்றதை வச்சு சொல்றேன். பொண்ணு தான் எல்லாமே, உயிரே பொண்ணு தான். ஒவ்வொரு நிமிஷம் அந்த உயிர் துடிப்பே பொண்ணுக்காக தான். அந்த மாதிரி ஒரு செல்லம் அந்த பொண்ணு. ஆனா வெளிநாட்டுக்கு எப்பா போயிருக்கும்போது இந்த வீடு சமாச்சாரமா ஒரு டெசிஷன் எடுத்து அதை மாமனார்கிட்ட சொல்லிட்டா, அப்பா கிட்ட சொல்லலை. அதுக்குள்ள இவங்களோட அசிஸ்டண்ட், இந்த ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்த்துக்கக்கூடிய இவரோட அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர்லேயே போயிருக்கும்போது சொல்லணும்னு நினைச்சவர் சொல்லலை. இது வந்திருக்காரு, லேண்ட் பண்ணியிருக்காரு. ஏர்போர்ட்லேயே சொன்னோன்னு அவருக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ம உடம்புலேருந்து வந்த ரத்தத்துலேருந்து வந்த அந்த பொண்ணு எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு எத்தனை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம அந்த பொண்ணை நம்ம அவ்வளோ ஆசையாக பாதுகாத்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி வீடை இது பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்ட்டு அவருக்கு ஒரே பகீர்னு ஆயிடுச்சு. அப்போ தான் அவர் மண்டையில் அடி விழுந்தது. கடவுள் வந்து பெரிய அடி கொடுத்தாரு. அப்போ தான் அவருக்கு புத்தி வந்தது. அதாவது சிவனுக்கு அவர் தலையிலே விபூதி வைக்க போனார், அந்த மாதிரி தலையில் கை வைக்க போன மாதிரி அவள் அப்பாவுக்கு பொண்ணு கையை வச்சுட்டா. அப்போ தான் அவர் வந்து அந்த விஷயத்தை உணர்ந்து அதுக்கப்புறம் உஷாராகி அந்த பொண்ணுடைய அந்த கேரக்டரை சரி பண்ணுறதுக்கு துவங்கினார். அப்போ என்ன ஆகும், அந்த அந்த ஏஜில் சரியாகுமா சொல்லுங்க? காரணகர்த்தாவே இவர் தான். திடீர்னு அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக மாறிட்டார். செல்லம் கொஞ்சின்றவர் ஸ்ட்ரிக்டாக ஆனால் என்ன ஆகும், அவ்வளோதான், பிரச்சனை தான். அப்புறம் அவர் போய் அந்த சம்மந்தி வீட்டிலலாம் சொல்லி அவள் கொஞ்சம் அப்படி தான் இருக்கா பாருங்க, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கேரக்டரை மாற ஆரம்பித்தேன். இப்போ தாம்மா அந்த ஸ்டேஜ் நான் வந்திருக்கேன், நல்ல அடி வாங்கினேன் நான். என்ன மாதிரி பெற்றோர்களுக்கெல்லாம் இதான் கதி. அதனால் என்ன சொன்னாருன்னா, பெண் குழந்தைய நான் அந்த அந்த இதில் டாப்பிக்கில் என்ன சொன்னேன்னா, பெண் குழந்தையா வளங்க. சில பேர் வந்து பெண் குழந்தைய ஆம்பளை மாதிரி வளர்க்குறீங்க, சில பேர் என்ன ஒன்றே ஒன்று போருங்க நம்ம 2 பேருக்கும், அப்படி ஆணோ பொண்ணோ ஒன்று போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆணை நினச்சிருந்தவங்க திடீர்னு பொண்ணா பிறந்துடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் அதில் சொன்னேன். இன்னைக்கு நான் அந்த டாபிக் எடுக்கல, இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான டாபிக். இன்னைக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு கதை. நிறைய பேர் வீட்டில் ஒரே ஒரு பொண்ணா இருக்கும். அப்போ அதை வந்து ஆம்பளை பிறக்காதனால அந்த பொண்ணுக்கு ஆம்பளை மாதிரி ஒரு பேர் வைக்கிறது, ஆம்பளை மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் போடுறது, ஆம்பளை மாதிரியே பிஹேவ் பண்ண சொல்றது, அதுக்கு எல்லாமே ஆம்பளை மாதிரியே தான் இருக்கும். அந்த டாமினன்ஸு பேச்சு ஆம்பளைங்களோடையே தான் பழகும். கேர்ள்ஸோட பழகினாலும் அதிகமாக பாய்ஸோட தான் சுற்றும். பைக்கில் போகிறது, பைக் ஓட்டுறது, அந்த கால் நடக்கிற ஸ்டைலு எல்லாமே பெண்மையே இருக்காது. அவர் அது சொல்லி அழுதார் என்கிட்ட, ரொம்ப அழுதார். மேடம் நீங்கள் சொல்ல சொல்ல இந்த ஃபுல் எத்தனை பேருக்கு இல்லாமல் எனக்கு தான் இறைவன் இதை சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் அழுதார். அப்புறம் நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க சார், இங்கே ப்ரேயர் வைங்க. அப்பா நம்ம பேரண்ட்ஸ், நம்ம தான் பிரம்மா. இதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்க மாறணும்னா நிச்சயமாக நம்மளுடைய ப்ரேயர் இறைவன் கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா நம்ம உருவாக்கினது நம்ம ரப்பர் போட்டு அழிச்சா கண்டிப்பாக போகும். ஒரு ரவுடி கூட பையன் ரவுடியாக இருக்கான்னா, இறைவா அவனை ரவுடியிலேருந்து அவன் நல்ல மனிதனாக மாறுவான் அப்படின்னு நம்ம அந்த பதிவை அவங்க தலையில் நுகழ்த்துற மாதிரி பேசணும். தினம் காலையில் 4:45 பேசணும், என் பையன் மாறிட்டான், என் நல்லவன் ஆயிட்டான், எல்லாரும் மாதிரி அவனும் நல்லா சந்தோஷமாக இருக்கான்
அவன் நல்ல மனிதனா வாழறான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அவன் மாறுவான். இது உண்மை. ஏன்னா பதிவு பண்ணது நம்ம இடம் கொடுத்தது நம்ம தான். அப்போ நம்ம உள்ள வாழைப்பழத்துல ஊசி வைக்கிற மாதிரி தினம் அந்த சப்கான்ஷியஸ்ல அவனுக்கு போய் ரீச் ஆகணும். அவன் தூங்கும்போது காலையில அதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா 4லேருந்து 5க்குள்ள சொல்லிட்டே இருந்தா நிச்சயம் அவன் கொஞ்ச நாள்ல அவன் மாறிடுவான். அந்த தாய்க்கும் அந்த பவர் இருக்கு, தந்தைக்கும் அந்த பவர் இருக்கு. நீங்க எல்லாரும் நம்புறீங்கன்னு நான் நம்புறேன். இத்தோடு இந்த சொற்பொழிவை நிறுத்திக் கொள்ளலாம். யாருக்காவது பேசணும்னா அவசியம் பேசலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வேற யாரும் பேசுறீங்களா? டைம் ஆயிடுச்சா? நீங்க பெண்களுக்காண்டி தான் சரி அம்மா பேசட்டும் டைம். ஆமா, எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஷேர் பண்றதுக்கு. சரி, வேற யாரும் பேசுறீங்களா? நாளைக்கு சீக்கிரம் முடிச்சிருவாங்க, ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு வேலை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு 2 பகுதியா கொடுத்துருக்காங்க. ஆமா, நாளைக்கு அந்த நல்ல பயிற்சி வேலை. நானும் 3 தடவை பிரம்மாவாயிருக்கிறேன். நான் நன்றி சொல்றதுக்கு இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லைன்னா நான் ரிமூவ் பண்ணிருக்கணும். நான் 2 தடவை அப்போலோ ஹாஸ்பிட்டல், அடுத்தது காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல 2 தடவை 2 பேர்த்தையும் ஒப்பீனியன் கேட்டு 2 பேருமே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல். ஆனாலும் என்னுடைய ஆர்த்தோ டாக்டர், ஃபேமிலி டாக்டர், அவர்கிட்ட நான் என்னுடைய ரிப்போர்ட் காமிச்சேன். இது எந்த பிரச்சனையும் கொடுக்கலன்னா நீங்க ரிமூவ் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு ஏஜ் இப்ப ரன்னிங் 58. பாத்தீங்கன்னாக்கா நீங்க அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சதுனாலே அந்த உங்களுக்கு இந்த நீர் கட்டிலாம் குறைஞ்சு பெருசு 7 mm இருந்துச்சு. அதாவது ஒரு ஆரஞ்சு சைஸ் இருந்துச்சு எனக்கு. 7 சென்டிமீட்டர் கிட்ட அந்த ஆர்பிட் அந்த இது பாத்தீங்கன்னாக்கா. இது அப்புறம் பார்த்தா எனக்கு 6.5 இன்னும் ஒரு 6 மந்த்ல குறைஞ்சிச்சு. அதனால நான் இன்னைக்கு வரைக்கும் அது 6 மாசத்துக்கு அப்புறம் 4.5 வருஷமா நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. எனக்கு அது தொந்தரவாவே இல்லை. அந்த டாக்டர் சொன்னாருன்னு ஒரே விஷயத்துக்காக நான் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணல. நான் இன்னைக்கு 5 கோவிட்க்கு முன்னாடி 2019 நான் பண்ணியிருக்கணும். பண்ணல இது வரைக்கும். நான் நல்லதான் இருக்கிறேன். நான் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நம்ம கான்ஃபிடன்ஸ் தான்மா. எனக்கு கூட கொஞ்சம் சின்ன பிரச்சனையா தான் இருந்தது. ஆனா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க டாக்டர். அந்த டாக்டர் நீ எடுத்துட்டா நல்லதுமா, எடுத்துட்டா. எனக்கு எப்படி தெரியுமா, அன்னைக்கு ஃபுல் டே அந்த கொந்தளிப்பு இருந்தது. எங்க வீட்டுக்காரன் முகத்தை பார்த்துட்டு என்னத்துக்கு இவ்வளோ கோவம் வருது உனக்கு, என்ன அவர் என்ன யூட்ரஸ் தான், என்னது யூட்ரஸ் தான் எடுக்க சொன்னாரா அப்படின்னு எனக்கு அவர் மேலேயே கோவம் வந்துருச்சு. உடனே யூட்ரஸ்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயமா? ஹார்ட்டை தூக்கி போட்டுருவோமா? கையை தூக்கி போட்டுருவோமா? ஒரு காது ஏதாவது தூக்கி போட்டுருவோமா? அது என்ன யூட்ரஸ்னா மட்டும் இழக்கணும்? அப்போ அதாவது ஒரு பேப்பர் கப் மாதிரி சாப்பிட்டோன்னு தூக்கி போட்டுடுறோம். எவர் சில்வர் டம்ளர் கூட எங்கேயா போனா இல்லைங்க இது என் டம்ளர் பார்த்து எடுத்துட்டு வரோம். என்ன எவ்வளோ பேர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தது இல்லைங்க பாருங்க என் பேர் கீதா எழுதியிருக்கு, எந்த தான் கொடுங்க அப்படின்றோம். அப்போ எனக்குன்னு கொடுத்த அந்த கர்ப்பப்பைய நான் தூக்கி போடணுமா? முடிஞ்ச வரைக்கும் அஃப்கோர்ஸ் ரொம்ப இயலாமை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதுக்கு தான் நான் சொல்றேன், அந்த எச்சரிக்கையாக தான் சொல்றேன். முன்னாடியே நீங்க இந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா அந்த கர்ப்பப்பைக்கு சுமை இருக்காது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் இந்த உதிரப்போக்கு அதிகமாகுது, இல்லை எல்லா சிம்டம்ஸும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான். ஸோ அதை நீங்க கம்மி பண்றதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்றேன். இந்த ஹஸ்பண்டையும் இந்த கேளுங்க, உங்க மனைவி நல்லா இருக்கணும்னா நீங்க இந்த மாதிரி இருங்க. உங்க அம்மாக்கு இல்லை சின்னவங்களா இருந்தால் உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. சிம்பிளாக சாப்பிடுங்க. அந்த 3 நாள் சிம்பிளாக சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாது. எங்கேயோ போய் ஹோட்டலில் ஏதோ ஒரு நாள் போகிறதுக்கு நம்ம அன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுங்க. ஏதோ ஒரு சண்டே போய் சாப்பிட்றது, அந்த 3 நாள் ஒரு நாள் நம்ம வெளியில் சாப்பிட்டுப்போம். இல்லை பொண்ணுகள் இருந்தால் இன்னைக்கு நீ ஒன்று சம. இப்போ எங்கள் வீட்டில் அப்படி தான், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. 3 பேரும் அவன் சாப்பாடு வைப்பா, எங்கள் வீட்டுக்கார் ஒன்று வரும், நான் ஒன்று பண்ணேன். ஷேர் பண்ணோன்னு இப்போ சமையல் பண்ண முடிஞ்சுது. கொஞ்ச நாள் தேடிட்டு இருந்தோம், முட்டாள்தனமாக தேடிட்டு இருந்தோம். சமையக்காரி வேணும்னு. எங்கள் சாப்பாடு அவங்க செய்ய தெரியாது, இந்த ஊர்க்காரங்களுக்கு செட்டே ஆகலை. அப்புறம் தான் கரெக்டாக யோசித்தேன், ஒவ்வொருத்தர் ஒன்று செய்வோம், அவ்வளோதான். 3 பேர் 3 விதமாக செஞ்சோம், செட் ஆயிடுச்சு, ஈஸியாக கடந்துட்டோம்.
உண்மையதான் சொல்றேன். அது மாதிரி யாருக்கு எனக்கு ஒருத்தர் காய்கறி கட் பண்றது, ஒருத்தர் குக்கர் வைக்கிறது, ஒருத்தர் குழம்பு வச்சு முடிஞ்சு போச்சு. பக்கத்துல அவங்க 2 3 மாசம் பழகிட்டோம்னா அப்புறம் ஈஸி ஆயிடும். 10 மினிட்ஸ் தான், ஒருத்தர் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாக்க ஈஸி ஆயிடும். அதிகமா அந்த டயத்துல வெளியில வாங்கி சாப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும். மேடம் சொல்லிட்டாங்க, அத்தியாவசியமா இருந்தா சாப்பிடுங்க கண்டிப்பா. ஆனா அடிக்கடி நம்ம வெளியில சாப்பிட்டோம்னா நோய் இம்யூனிட்டி பவர் போயிடும். இதை என் பையன் சொல்லியிருக்கான், நம்ம வீட்டுல அதிகம் வெளியே சாப்பிடாதனால அடிக்கடி மத்தவங்க வீட்டுல ஜுரம் வருது, நம்ம வீட்டுல வருது இல்லைன்னு அவன் சொன்னான். எனக்கு அப்பதான் தெரியும். அதிகமா வெளியில சாப்பிட்றவங்களுக்கு இந்த அமீபியாசிஸ் அந்த பூச்சி வரும். அதே மாதிரி இம்யூனிட்டி பவரும் போயிடும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு அதுவும் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது. அடிக்கடி ரீஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுலேயும் இம்யூனிட்டி ஒன்றுமே இருக்காது. ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லா கிளாஸஸும் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு ஒரு சத்து இருக்கு காய்கறிகளில். இந்த ஆப்பிள் வச்சு கட் பண்ணி வச்சா உங்களுக்கு ப்ரௌன் ஆகுது இல்லை, நெல்லிக்காய் அது மாதிரி. அப்போ அது அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இழக்கிறதுன்னு அர்த்தமா. அதான் அந்த காலத்தில் சூடாக சமைச்சு சாப்பிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். அதான் சூடாக சாப்பிட்றதுல தான் அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் காய்கறியில் ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயும் இருக்குது. தெரியாதனால சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் எப்பவும் ஃபாலோ பண்ண முடியாது கண்டிப்பாக. ஆனால் நம்ம உடம்ப கெடுத்துட்டு அவஸ்தைப்பட்டு செஞ்சு சாப்பிட்றத விட சில சிம்பிளிஃபை பண்ணிக்கங்கன்னு தான் சொல்கிறேன். முன்னாடி ஏற்பாடு பண்ணிக்கங்க. இல்லை ஃபேமிலி எல்லாரும் ஒத்துழைப்பாக சேர்ந்து செஞ்சு சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அப்போது அதான் 27 days ஃப்ரீடம். நமக்கு ஹாப்பி குக்கிங் பண்ணணும்னா 3 days ஃப்ரீடம் இருக்கணும். 3 days ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா 27 days ஹாப்பி குக்கிங். கரெக்டா? ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம், பயிற்சிகள் எல்லாம் செய்வோம். நன்றி, வணக்கம். பொறுமையா இருந்து கேட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா சத்யமா. தேங்க்யூ மேம்.